உழைத்துணர்ந்தும் பேதமையை சொல்லார் இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் மையத்தில் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் செவ்வியல் திறனாய்வு இலக்கிய நுட்பங்களும் அரண் நெறிகளும் உரைத்தொடரின் 4ஆம் அமர்வு இன்று நிகழ்கின்றது. இந்த அமர்வில் ஆழ்நோக்கில் குயின்டிலியனின் அணியியல் தளங்கள் எனும் தலைப்பில் திருவரங்கத்தைச் சேர்ந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் சு. கார்த்திக் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இந்த அமர்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அத்தனைகளையும் JNU தமிழ் பிரிவின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆழ்நோக்கில் குயின்டிலியனின் அணியியல் தளங்கள் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த பேராசிரியர் சு. கார்த்திக் அவர்களை அழைக்கின்றோம். ஐயா தொடங்கலாம் உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கும், அறிஞர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களும் அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த துவக்க இதில் கேட்டது போல இப்பொழுது நம்ம 4வது உரைக்கு வந்திருக்கிறோம். இதில் சற்று மாறுபட்ட கோணத்தில் நாம் இலக்கியத்தை அணுகிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது முதல் 2 உரைகளில் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்களை பார்க்கும்பொழுது நாம் லிட்டரரி மிமெசிஸ் அண்ட் டைடாக்டிசிசம் என்று பார்த்தோம். இப்பொழுது லிட்டரரி டெக்னிக்ஸ் என்ற ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கோம். லிட்டரரி டெக்னிக்ஸ்ங்கும் போது இலக்கிய நுட்பங்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்ல கிளியரா. அண்ட் மாரல் இம்பெரட்டிவ்ஸ், அறநெறிகளும் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல முதலில் நாம் ஏற்கனவே பார்த்த ஹொராஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவர்களை தொடர்ந்து அதே செவ்வியல் இலக்கிய வழியில் அதே மரபில் வருகிற இந்த குயின்டிலியன் என்ற 4வது லத்தீன் எழுத்தாளர் அவர்களுடைய ஒரே படைப்பாக திகழ்கின்ற இந்த இன்ஸ்டிடியூட்டிவோ ஆரட்டோரியா என்ற புத்தகத்தை இன்று நாம் விரிவாக காண இருக்கிறோம். இதற்கான இந்த பவர் பாயிண்டை இப்பொழுது நான் பிரசன்ட் செய்கிறேன். ஐயா, அந்த பவர் பாயிண்ட் கொஞ்சம் போட முடியுமா ஐயா? அந்த பவர் பாயிண்ட் நான் வேண்டும் என்றால் பிரசன்ட் செய்ய முடியும். வேற யாரும் பிரசன்ட் செய்ய முடிந்தால் பிரசன்ட் செய்யவும், அது இல்லை என்றால் நானே அதை போட்டு விடுகிறேன். இல்ல கார்த்திக் சார் நாங்க போட்டுருக்கோம். ஸ்கிரீன்ல வந்துருச்சுங்களா சார்? தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த குயின்டிலியனஸ் என்பவர் ஸ்பெயின் நாட்டில் தான் பிறந்தார். ஆனால் இந்த ஸ்பெயின் நாடும் ரோம பேரரசின் கீழ் தான் ஆட்சி செய்து கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனால் ஸ்பெயினும் ரோமர்களுக்கு கீழே இருந்ததால் இந்த கேலபிரிஸ் என்ற பகுதியில் 35வது வருடம் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு 35 ஆண்டுகளில் பிறந்து முதல் நூற்றாண்டு வரை இவர் வாழ்ந்திருந்தார். இவர் இவருடைய பெருமை என்னவென்றால் இவர் பிறந்ததே ஒரு ரெட்ரிஷனுக்கு தான். ரெட்ரிஷன் சொல்லப்படுகிற அந்த ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் கிராமட்டிகஸ் டீச் பண்ணிட்டு ரெட்டார்ஸ்ன்னு இருப்பாங்க. ரெட்டார்ஸ் தான் ரெட்ரிக் சொல்லி தராங்க கவிதைகளை. இவர்களுடைய மகனாக ஒரு ஆசிரியரோட மகனை போல, ஒரு பேராசிரியரோட மகனை போல இவர் பிறந்திருப்பது மிகவும் ஒரு பாக்கியசாலியாக இருந்ததால் சிறு வயதிலிருந்தே இந்த பரீட்சையை தன் தந்தையிடம் அவர் பெற்றுக்கொண்டார். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க இந்த குயின்டிலியனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் தான் இந்த உலகிலேயே முதலில் ஒரு பப்ளிக் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கூல் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. முதல் நூற்றாண்டிலே ஒரு பள்ளி, அதாவது இப்ப இருக்கிற பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லப்படுகிற அந்த வகையான பள்ளியை ஆரம்பித்தார். அதுவும் இல்லாம அப்போ ரோம பேரரசு கீழே அரசு ஆசிரியராக ஸ்டேட் பெய்ட் டீச்சர், அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அகாடமிக்கு ஓன் ரிசோர்சஸ் ஃபண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. இவர் தான் முதல்ல கவர்மெண்ட் பே வாங்கின ஃபர்ஸ்ட் டீச்சர். அந்த வகையில நம்ம இவர் ஒரு we can consider him as a pioneer or a founding father of this system. And at that time retiring age was 88, unlike 58 now. அப்ப அவன் 88 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட். ஃபர்ஸ்ட் டீச்சர் ரிட்டையர் ஆனது, கவர்மெண்ட் சர்வீஸ் ரிட்டையர் ஆனது 88 வயசு.
இவர் அதுக்கப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த எம்பரரோட அந்த ரோம பேரரசருடைய நெவ்யூஸ் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறார். பிளைனி, ரோமன் ஹிஸ்டாரியன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிளைனி வாஸ் ஆரேட்டர் ஆல்சோ. அவன் பிளைனி தி யங்கரோட இவரோட வார்டு, இவரோட ஸ்டூடெண்ட். இதுல ஒரே ஒரு லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தார் குவிண்டிலியன். இன்ஃபேக்ட் இந்த டொமிட்டியன் சொல்லப்படுகிற இந்த பேரரசர் வந்து கடைசி காலத்தில் வந்து கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நிகழ்த்தி வந்தார். அதில் பல பேரை வந்து சிறிய விஷயங்களுக்கு எல்லாம் தூக்கிலிட்டு அவர்களை கொன்று தீர்த்தார். அந்த மாதிரி ஒரு பிளடி ரீனா இருந்த அந்த டைம்ல கூட ஹொராஸ் மற்ற எல்லா பிலாசபர்ஸ், ரெட்ரிஷியன்ஸ் எல்லாம் கூட பெர்சிக்யூட் பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து கேட்டீங்கன்னா அந்த பிளடி ரீன் அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி புரிந்த காலத்தில் வந்து இவரை வந்து நிறைய பேர் இவருடைய இன்டெகிரிட்டியை சந்தேகப்பட்டாங்க. எப்படி அரசர் இவ்வளவு கொடூரமான ஒரு அரசர் கூட இவரை மட்டும் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு, பட் ஹி ரெஸ்பெக்டட் ஹிம் ஃபார் ஹிஸ் நாலேஜ். நம்ம எப்படி வந்து ஹொராஸ் வந்து முன்னாடி அவர் வந்து ஆக்டேவியஸ் சீசர் எதிர்த்து போரிட்ட போது கூட அவர் ஆக்டேவியஸ் சீசர் வந்து நல்ல ஒரு நன்மதிப்போடு அவர் கடைசி காலத்துல ஹொராஸினுடைய நாலேஜுக்காக வைத்திருந்தாரோ, அதே போல இந்த கொடுங்கோல் ஆட்சியாளராக மாறிய இந்த டொமிஷியனும் இவரை நல்ல ஒரு அந்தஸ்தில் வைத்திருந்தார். அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பதற்காக இவரை உபயோகித்துக் கொண்டார். அந்த வகையில் இவருடைய அறிவுத்திறன் தான் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பெரும் நன்மதிப்பை பெற்று தந்தது. இந்த சூழலில் 96ஆம் வருடம் அந்த அரசரை வந்து கொடூரமா கொலை செய்து கொன்றார்கள். அதற்கு பின்பு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் இறந்தார். இந்த நேரத்தில் தான் இவர் இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் எழுதியிருக்கிறார், இந்த இன்ஸ்டிடியூட்டியோ ஆரட்டோரியா என்று சொல்லப்படுகிற டெக்ஸ்ட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுமா சார்? So Institutio Oratoria, this can be translated as rough translation would be Institutes of Rhetoric னு வருது. இது Oratorium வந்து அப்ப rhetoric ஈக்குவலா இருந்ததுனால இது ரஃப் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரெட்ரிக்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கவிதை அணியல் தளங்கள்னு சொல்லி நம்ம மொழிபெயர்த்திருக்கோம் நம்மளுடைய இந்த உரையில. ஒரு கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல ரொம்ப அக்யூரேட்டா வந்திருக்கு. இது மோர் அக்யூரேட்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அந்த டீச்சிங் ஆஃப் ரெட்ரிக்னு வச்சுக்கலாம். சிம்பிளா இது சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் வுட் பி பட் மோர் அக்யூரேட். இன்ஃபேக்ட் ஆன் டீச்சிங் ஆஃப் ரெட்ரிக், மெயினா இந்த ரெட்ரிக்ங்கிறது வந்து நீங்க வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் ஹையர் எஜுகேஷன் கரிக்குலம்னு அந்த ரோமன் பீரியட்ல இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில என்டையர் ஹையர் எஜுகேஷனோட என்டையர் கரிக்குலமே வந்து இந்த ரெட்ரிக் மட்டும்தான் இருந்தது அப்போ. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்ததுனால இவர் என்டையர் மேபி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸோட டைரக்டர் மாதிரி இவரோட இந்த புக் தான் வந்து ஸ்டாண்டர்ட் புக்காகவும் இருந்திருக்கு அந்த பீரியட்ல. இதுல பாத்தீங்கன்னா he again distills the classical rhetorical tradition. திரும்பவும் வந்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாசிக்கல் ரெட்ரிக்கல் ட்ரெடிஷன் எங்க இருந்து நம்ம அரிஸ்டாட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொய்டிக்ஸ் அண்ட் ரெட்ரிக்னு 2ஆ பிரிச்சிருந்தாரு. அந்த ரெட்ரிக்னு புத்தகத்துல இருந்து நிறைய எக்ஸ்டென்ட்டா அதுல இருந்து ரீட் பண்றாரு இவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹொராஸ்ல இருந்தும் நிறைய மேற்கோள்களை எடுத்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீக் அண்ட் ரோமன் சோர்சஸ்ல இருந்து எடுத்தாலும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கலா இந்த ரெட்ரிக்கை ஃபாலோ பண்ண தியரிட்டிக்கல் பேசிஸ்ல அந்த புக்ஸ் எல்லாம் இருந்தாலும் பிராக்டிக்கலா சிசேரோவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய பேச்சாளர், ஒரு ஸ்டேட்ஸ்மேன், பொலிட்டிஷியன், அந்த ரோமன் செனட்ல இருந்தவர், பிளஸ் அந்த என்டையர் கவர்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். சிசேரோ இஸ் a great orator. அந்த ஆரேட்டரோட அவரு வேற ஒரு புக்கை எழுதியிருந்தான்னு தப்பா நினைச்சாங்க. ஹெரினியஸ்ன்னு சொல்லிட்டு ரெட்ரிக் டி ஹெரினியம்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை தவறாக சிசேரோ எழுதியிருக்கிறாங்க நிறைய அறிஞர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பட் அந்த புத்தகத்தை பார்க்காமல் நேரடியாக சிசேரோவுடைய பேச்சுகள் இருந்து வந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து ஒரு முக்கியமான ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குவிண்டிலியனோட ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் சிசேரோ அலாங் வித் கிரீக் ட்ரெடிஷன் அண்ட் ரோமன் சோர்சஸ் ப்ரெடிசஸர்ஸ். ஆங்கில கவிஞர் அலெக்சாண்டர் போப் இவரை பத்தி சொல்லும் போது காப்பியஸ் ஒர்க் வேரின் வாஸ் ஃபவுண்ட் த ஜஸ்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் த கிளியரஸ்ட் மெத்தட் ஜாயின் சொல்றாரு. லிட்ரேச்சருக்கான பெஸ்ட் ரூல்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு, கிளியரஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அலெக்சாண்டர் போப் இவரை பிரைஸ் பண்றாரு. மேத்யூ ஆர்னால்டு விக்டோரியன் போய்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்லும்போது த பெஸ்ட் தட் ஹாஸ் பின் தாட் அண்ட் செட்னு சொல்றாரு. இது மாதிரி திங்க் பண்ணி எப்படி இவரால் எழுத முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிறாரு.
என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆரட்டோரி நான் படிச்சு பார்க்கும்போது இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட் நான் ஒரு 12 புக்ஸ் இது ஆக்சுவலா. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். 12 புக்ஸ் இருந்தது. இந்த 12 புக்ஸ்ல வந்து நான் இப்போ ஆக்சுவலா வந்து ரீட் பண்ண சில சாப்டர்ஸ் ஃப்ரம் 8, 10, 12 தான் நான் படிச்சேன். எப்படி பேரடைஸ் லாஸ்ட்ல 12 புக்ஸ் இருக்கோ எபிக்ல, அதுல மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த 12 புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 to 4, 9 சொல்லுவோம். 12 புத்தகங்கள் பேரடைஸ் லாஸ்ட்ல இருந்தாலும் மில்டன் எழுதிய பேரடைஸ் லாஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்க வேண்டிய டெக்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து 1 to 4, 9 தான். அதனால இதுல ஓவர்வியூவா இந்த புக்கை பார்க்கும் பொழுது இப்ப ஸ்கிரீன் கிளியரா தெரியுது இல்ல எல்லாருக்கும்? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல சார்? பவர் பாயிண்ட் தெரியலையா? தெளிவா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இதுல வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெக்ஸ்டா கூட இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் குவிண்டிலியன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல்லா டீடைலா ரீட் பண்ணேன் பாஸ்ட் 1 வீக்ல. நம்ம அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, லான்ஜைனஸ் கூட ஃபுல்லா தரவா ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தேன். பட் இதை படிக்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு கிளைமேக்ஸ் ஆஃப் த இந்த கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் மாதிரி தோணுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்க எல்லாத்தையுமே இவர் சம்மேஷன் பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் தொகுத்து அதுல இருந்து அதை விட அடுத்த ஸ்டெப்புக்கு இதை எடுத்து போறாரு, அடுத்த பரிமாணத்துக்கு இதை எடுத்து போறாரு. எப்படி எடுத்து போறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் அதனாலதான் சொல்லியிருந்தேன் லிட்ரரி டெக்னிக்ஸ் அண்ட் எத்திக்ஸை வந்து இன்கார்பரேட் பண்றாரு. டோட்டலா ஃபுல் ஃபிளெஜ்டா எத்திக்ஸ் வந்து ரெட்ரிஷன்ஸ்க்கு வந்து ரெட்டாரிக்கலா பேச தெரிஞ்ச ஒழிய அவங்க எந்த எத்திக்கல் ஸ்டாண்டு, மாரல் ஸ்டாண்ட் அவங்க இல்லாம இருந்தது தெரியும் நமக்கு எல்லாரும். அன்னைக்கு கூட ஒரு ப்ரொஃபசர் சுட்டி காட்டினார், நமக்கு வந்து பணத்திற்காக வாதாடுபவர்கள்னு சொன்னாரு, ரொம்ப அழகா. அது உண்மைதான். இதே இந்த ரெட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபிளாட்டர், ஒருத்தர் புகழ்ந்து பேசி காரியம் சாதிக்கிற ஃபானிங் பண்றவங்க, ஃபிளாட்டர்ஸ், ஹேர்லெட்ஸ், ரொம்ப பேட் பீப்புள் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து அந்த மாரல் ஸ்டாண்டை எடுத்து, லிட்ரேச்சர் வந்து இந்த மாரல் பர்பஸ்க்கு, குட்டுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகணுன்றதான் மெயின் தீம், இவரோட தீம். அந்த வகையில வந்து ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் வந்து டோட்டல் ஷிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த 12 புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வெர்போனஸ் ஃபைனல் எண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, வெர்போனஸ்னா குட் மேன் சொல்றாங்க லாட்டின்ல. இது சாதாரண அட்ஜெக்டிவா இருக்கலாம் இந்த குட்ங்கிற வேர்டு, பட் இட்ஸ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட் டு பி அ குட் மேன், சிம்பிள் குட் மேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு ப்ரொஃபசர் வந்து நிறைய இந்த குட் மேனுக்கு அப்ஜெக்டிவ் சொல்லும் போது, அவர் பெரிய ஒரு பிரிட்டிஷ் ப்ரொஃபசர், அவரு நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாரு. கடைசியில ரொம்ப நேரம் யோசிச்சாரு, நான் கூட ஏதோ ரொம்ப டஃப்பான வேர்ட் சொல்ல போறான்னு நினைக்கும் போது ஹி இஸ் அ குட் மேன் சொன்னாரு. அந்த மாதிரி இந்த வெர்போனஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் வந்து குவிண்டிலியன் முன்னிலைப்படுத்துறாரு. இதுல புக் ஓபன் பண்ணணும். புக் ஃபர்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்கூல் சிஸ்டம் கிராமட்டிகல்ஸ்ல ரெட்டாரிக் வரக்கூடிய யங் ஸ்காலர்ஸுக்கு வந்து எப்படி ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன் தரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் டெக்னிக்கலா இருக்கும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து இப்போ வந்து 8 to 10, ஏன்னா இது லிட்ரேச்சர் பத்தி, பியூர் லிட்ரேச்சரை பத்தி டீல் பண்ற ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து 8 to 10 தான். இதுல என்ன முக்கியமான விஷயம் டீல் பண்றதுன்னு நீங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாவும் இருக்கு. நானே நினைச்சேன் இப்படி நம்ம வந்து குவிண்டிலியன் தரவா இப்படி ஃபுல் டெக்ஸ்டையும் படிக்காம நம்ம டிஎஸ் எலிட் எல்லாம் படிச்சோமே, மிகப்பெரிய எழுத்தாளருடைய வரிகள்லாம் நம்ம இதுல என்ன ஃபிகர்ஸ், ட்ரோப்ஸ் இருக்குன்னு தெரியாமையே போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இதை முதலே படிச்சிருந்தா, எம்ஏ காலத்துல படித்திருந்தால் மிகவும் இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிருக்க முடியும். அந்த போய்ட்ரியை வந்து பியூர் லிட்ரேச்சரா அதை அனலைசிஸ் பண்றது, எக்ஸ்டென்சிக் அப்ரோச் பண்ணாம, வெளியில இருந்து பல நோக்கத்துல அதை பார்க்காமல், உள்ளிட்டு அந்த இன்ட்ரென்சிக் அப்ரோச்ல அதுல எக்ஸாக்டா என்ன வந்து ஃபார்மலிஸ்ட் அப்ரோச்ல வந்து ட்ரோப்ஸ்னா என்ன, ஃபிகர்ஸ், இமேஜரி, அதெல்லாம் நம்ம கிளியரா பார்த்துருக்கலாம்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த வகையில இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேக்ரவுண்ட் டு ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் மாதிரி இதை வைக்கலாம் அந்த இன்ஸ்டிடியூட் ஆரட்டோரியோவை, எஸ்பெஷலி புக்ஸ் 8 to 10. ஸோ வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் புக்ஸ் 8 to 10 and 12. அண்ட் தென் புக் 3 to 7 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேட்டர்ஸ், அகைன் இன்வென்ஷன், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்குமெண்டேட்டிவ் ப்ரூஃப்ஸ். போன தடவை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம அரிஸ்டாட்டில்ல பார்த்தது தான். இன்வென்ஷன், டிஸ்கவரி, டெலிவரி, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சர்டன் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திருப்போம். டிக்ஷனை பத்தி யோசிச்சு சொல்லியிருப்போம், வார்த்தைகளை எப்படி தெரிஞ்சிருக்கணும். ஆர்குமெண்டேட்டிவ் ப்ரூஃப்ஸ் ஒரு ப்ரொஃபசர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், என்திமிம்ஸ்ன்னு சொன்னாரு நம்மளுடைய முதல் உரையில. அந்த ப்ரூஃப்ஸ் என்னதான் ஒருத்தன் ஆர்கியூ பண்ணாலும் அதுல ப்ரூஃப் இருக்கும்போது அதுதான் வந்து அதோட வெயிட்டை வந்து, அதோட இம்பாக்டை வந்து கூட்டுது, அதோட வெயிட்டேஜை ஜாஸ்திப்படுத்துதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் பத்தி இவர் குவிண்டிலியனும் அதை வந்து வழிமொழிகிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பட் புக் 8 to 10 தான் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஃபோக்கஸா ரீட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல இருந்து. இதுல வந்து என்ன டீல் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரட்டோரிக்கல் ஸ்டைல்ஸ், லிட்ரரி ஸ்டைல்ஸ், இன்க்ளூடிங் ஆர்னமெண்டல் ஃபிகர்ஸ் அண்ட் ட்ரோப்ஸ். இந்த ஆர்னமெண்டல்ங்கிறது அந்த அணியல்னு நீங்க சொல்லுவீங்க, தமிழ்ல வந்து அணி இலக்கணம்னு சொல்லுவீங்க.
அந்த ஆர்னமெண்டல் ஃபிகர்ஸ் அண்ட் ட்ரோப்ஸ், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸ் ஆக்சுவலா. எப்படி இமேஜரி வந்து ஒரு ரொம்ப ரிச்சான வேர்டு. அந்த இமேஜரின்றது வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. கேரன் எஃப் ஸ்பர்ஜன் வந்து இமேஜரியை பத்தி ரொம்ப டீப்பா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் சென்சரி பர்செப்ஷன் இன்டு ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூஷன் சொல்றாங்க. நம்மளோட புலன்களுக்கு உட்பட்டு புலன்களால் அறியப்படுகிற சில விஷயங்களை வந்து புலன்களுக்கு தெரிந்த அந்த கண்களால் பார்த்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூஷன், ஒரு டிவைன் தெய்வீக இன்ட்யூஷன் உள்ளுணர்வாக மாற்றுவதுதான் இமேஜரியினுடைய பணின்னு சொல்றாங்க கேரன் எஃப் ஸ்பர்ஜன். அந்த மாதிரி இமேஜரி எவ்வளவு முக்கியம் சொல்றாங்க. இல்ல கிளையாந்த் குரூப் சொல்ற பாரடாக்ஸ், புதிர் கவிதையினுடைய அந்த சாராம்சமே, அதனுடைய எசன்ஸ், குவிண்டெசென்ஷியல் மெட்டீரியல் என்னன்னா புதிர்னு சொல்றாரு. இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து ஆம்பிகுட்டியா இருக்கும். எம்சன்கிறவர் வந்து கவிதையினுடைய சாராம்சம் வந்து ஆம்பிகுட்டி, பல அர்த்தங்களை அது கொடுக்கிறது என்று சொல்கிறார். ஐரனின்னு நம்ம கேட்டிருப்போம், முரண்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இலக்கியத்துல நமக்கு ஏற்கனவே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம நார்மலா படிச்சிருப்போம். என்ன எல்லா அணிகளையும் நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த ஃபிகர்ஸ் அண்ட் ட்ரோப்ஸ் சொல்லப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி வந்து சஷூர் வந்து ஃபெர்டினாண்ட் டி சஷூர் வந்து சைன் இஸ் த ஆட்டம் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்றோம். எப்படின்னா இப்படி போய் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அண்ட சராசரமா அணுக்களாக உருவாகி இருப்பது போல ஒரு மொழியினுடைய ஆட்டம், பேசிக் ஆட்டம் வந்து சைன்னு சொல்றாரோ. இது வந்து லிட்ரேச்சர் வந்து இந்த ட்ரோப்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு கிடையாது. இது ஒரு கூறுகள் தான், ஒரு யூனிட் தான். இன்ஃபேக்ட் நிறைய ட்ரோப்ஸ் சேர்ந்துதான் ஒரு ஃபிகரை உருவாக்குது. அது ஒரு அட்வான்ஸ் லெவல் அது நடக்குது. இந்த ட்ரோப்ஸ் வந்து கிட்டத்தட்ட லிட்ரரி மாலிகூல்ஸ் நம்ம சொல்லலாம். லிட்ரரி ஆட்டம்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து ஃபோனியம்னு சொல்றோமோ ஒரு சவுண்ட, சைனை வந்து லாங்குவேஜ் ஆட்டம் சொல்றோமோ, இந்த ட்ரோப்ஸ் வந்து லிட்ரேச்சரோட மாலிக்யூல்னு சொல்லலாம். பேசிக் ஃபண்டமெண்டல் எலிமெண்டல் மாலிக்யூல்ஸ்ல அது வரும். அந்த அளவுக்கு இந்த ட்ரோப்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம 8 to 10 ஃபுல்லா இதுதான் டீல் பண்ணுது. ஸோ அதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிகர்ஸ்னா என்ன, ட்ரோப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். இனிமேட்டு நீங்க எந்த போய்ட்ரி, எந்த லிட்ரரி பீஸ் நீங்க படிக்கும் பொழுது இது தயவு செய்து இதை அப்ளை பண்ணி நீங்க பார்க்கணும். இது குவிண்டிலியனோட ரொம்ப எக்ஸ்டென்ட் ஒர்க். இது வந்து ரொம்ப டீப் ஒர்க், ஆல்சோ அட்வான்ஸ் ஒர்க். புக்ஸ் 11 எக்ஸாமின்ஸ் மெமரி அண்ட் ஓரல் டெலிவரி. இது பார்ட் ஆஃப் அரிஸ்டாட்டிலியன் ரெட்ரிக் தான். இது மெமரின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அரிஸ்டாட்டில் எல்லாம் மனப்படம் வைத்துக் கொண்டு செய்து வச்சு பேசுவது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓரல் டெலிவரி எப்படி பண்றாங்கன்ற அந்த மாதிரி விஷயம் அது நம்ம அந்த ஏரியாஸ்குள்ள போல ஸ்பீச் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கூட சொல்றாங்க இப்பெல்லாம் மாடர்ன் டேஸ்ல இந்த ஓரல் டெலிவரியை. அது நம்ம டீல் பண்ணல. புக் 12 ரொம்ப முக்கியம். ஏன்னா இட் போர்ட்ரேஸ் orator with inclusion of ethics as a part of rhetorical instruction. ரெட்ரிக்ல எத்திக்ஸை கொண்டாந்து பார்ட் ஆஃப் த கரிக்குலமா இவர் சேர்க்கிறாரு. இன்ஃபேக்ட் 12th புக்ல வந்து அதை வந்து ஃபைனலா எண்ட் பர்பஸா வச்சிருக்காரு. ஒரு ரெட்ரிஷன் வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து பிலாசபருக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. பட் பிலாசபரோட சபார்டினேட் தான் சொல்றாரு. இருந்தாலும் பிலாசபர் செய்ய முடியாத சில விஷயங்களை ரெட்ரிஷன்ஸால செய்ய முடியும். பிலாசபர்ஸ் வந்து எந்த கோர்ட்லயும் போய் வாதாட போறது இல்லை. இல்ல பிலாசபர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ஸ்மேனா மாதிரி பொலிட்டிஷியனாவோ செனட்லயோ பேசி எந்த விட மாற்றத்தையும் சமூகத்துல கொண்டாந்து வர போறது இல்லை. அவங்க வந்து ஐடியல் ரிப்பப்ளிக்ல, பிளேட்டோட ஐடியல் ரிப்பப்ளிக்ல பிலாசபர் கிங்னு சொல்லப்படுற அந்த பிலாசபர்ஸ் ரூல் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பிராக்டிக்கலா அது நடக்கல, ஆக்சுவலைஸ் ஆகல. அதனால ரெட்ரிஷன்ஸ் வந்து பிலாசபர்ஸ் கிட்ட இருந்து சில மெத்தடாலஜியும் அவங்களுடைய அந்த எத்திக்கல் ஸ்டாண்ட், எத்திக்ஸ் பிலாசபியோட அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேசிக்கா பிலாசபில வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேசிக் பிரான்ச்சஸ், மெயின் பிரான்ச்சஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ் சொல்லுவாங்க, எத்திக்ஸ், லாஜிக். லாஜிக் தான் டயலெக்டிக்ஸ்குள்ள லாஜிக் இருக்கு. டயலெக்டிக்ஸ் அன்னைக்கு சார் கூட ஒருத்தர் சொன்னார், இயங்குவியல்னு சொன்னாரு. அதுக்குள்ளே லாஜிக்கும் அடங்குது. பிசிக்ஸ்குள்ள அப்போ ரிலீஜனும் அடங்கியிருந்தது. அந்த கிளாசிக்கல் பீரியட்ல பிசிக்ஸ்குள்ள ரிலிஜன், மெட்டபிசிக்ஸ் எல்லாம் இருந்தது. எத்திக்ஸ் அவங்க ஹையஸ்டா வச்சிருந்தாங்க. அந்த வகையில எத்திக்ஸை வந்து இந்த ரெட்ரிக்கல், அதாவது லிட்ரரி ரெட்ரிக்கல் டெக்னிக்ஸோட வந்து எத்திக்ஸை இன்கார்பரேட் பண்றாரு. ஸோ அதை வச்சுதான் நான் சொன்னேன், இலியட் எல்லாம் நம்ம படிக்கும் போது அவருடைய ட்ரோப்ஸ்ல வந்து எப்படி அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் எலியட் எடுக்கிறான்னு தெரியணும்னா, ரொம்ப அட்வான்ஸோட நீங்க புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க குவிண்டிலியனை படிச்சே ஆகணும். மேபி எலியட் குவிண்டிலியன் ரொம்ப தரவா படிச்சுதான் அப்படி போய்ட்ரி கூட எழுதிருக்கலாம், வித் பர்பஸ், வித் மாரல் பர்பஸ் டியூரிங் மாடர்ன் பீரியட் ஆஃப் போய்ட்ரி. இதுல புக் 8 and 9 அந்த ஸ்கேனன் போட்டிருக்கேன், அதான் ஃபோக்கஸ் பண்றோம். இன் சாப்டர் 6 ஆஃப் புக் 8 குவிண்டிலியன் டிஸ்கிரைப்ஸ் வேரியஸ் ட்ரோப்ஸ் which he defines. டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க ட்ரோப்ஸ்க்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஆர்டிஸ்டிக் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃப்ரம் இட்ஸ் ப்ராப்பர் மீனிங் டு அனதர். ப்ராப்பர் மீனிங்கிறது டைரக்ட் மீனிங். நம்ம சொல்லுவோம் கனெக்டேட்டிவ் மீனிங், டினோட்டேட்டிவ் மீனிங்லாம் படிச்சிருப்போம்.
டினோட்டேட்டிவ்னா ஜஸ்ட் அதோட மீனிங் தான், ஆக்சுவல் மீனிங். பட் கனோட்டேட்டிவா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். அந்த அந்த ப்ராப்பர் மீனிங்ல இருந்து நம்ம ஆர்டிஸ்டிக்கா அதை ஆல்டர் பண்ணும்போது அதோட மீனிங் மாறுது. அதோட ஃபார்மை நம்ம மாத்துறது மூலயமா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் எடுத்தோம்னா. இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டஃபர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரோப்ஸ்க்கு போக முடியும். இன்ஃபேக்ட் மெட்டஃபர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ட்ரோப்ஸ் தான். இவர் சொல்லும் பொழுது 4 classes ஆஃப் மெட்டஃபர்ஸ் எடுத்தோம்னு சொல்றாரு புக் 8ல. ஸோ நம்ம புக் 1 to 7 ஸ்கிப் பண்ணி டைரக்டா லிட்டரரி ஏரியாக்குள்ள போறோம் புக் 8ல. அதுல 6th chapterல இது இருக்கு. 4 classes ஆஃப் மெட்டஃபர் சொல்றாரு. மெட்டஃபர்ஸ்னா வந்து நீங்க அவர் சொல்லும் போது கான்ட்ராக்டட் சிமிலின்னு சொல்றாரு. உவமை அணியை சுருக்கும் பொழுது உவமை அணி வருகிறது என்று சொல்கிறார். அது கான்ட்ராக்ஷன் தான், அதை வந்து கண்டென்ஸ் பண்றதுனால மெட்டஃபர்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. மெட்டாஃபர்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல 4 கிளாஸ் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பேரிஷன் வந்து நீங்க இன்ஆனிமேட்டை வந்து இன்ஆனிமேட்டோட கம்பேர் பண்ணலாம். அதாவது உயிரற்ற விஷயங்களை வந்து உயிரற்ற விஷயங்களோடய கம்பேர் பண்ணலாம். இது 4ஆ பிரிக்கிறாரு. அப்புறம் உயிர் உள்ளதை உயிரற்றதோட நம்ம கம்பேர் பண்ணலாம், அல்லது உயிரற்றதை உயிர் உள்ளதோட கம்பேர் பண்ணலாம், உயிர் உள்ளதை இன்னொரு உயிர் உள்ளதோட கம்பேர் பண்ணலாம். இந்த வகையில அதை பிரிக்கிறாரு. இந்த 4 கிளாஸஸா பிரிக்கிறாரு. நீங்க நிறைய போய்ட்ரில இந்த கம்பேரிஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ மை லவ் இஸ் லைக் ரெட் ரெட் ரோஸ்ன்னு சொல்லும்போது லவ் ஒரு அப்சாக்ட் நவுன், அது கண்ணுக்கு பார்க்க முடியாது. அதற்கு உயிருக்கு அது ஒரு உயிருள்ள பொருள் கிடையாது. ரெட் ரெட் ரோஸ்ன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இட்ஸ் சிமிலியா. ஆஃப் கோர்ஸ் மெட்டஃபர்ஸா பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லலாம்னா வெனம் ஸ்டீல்னு சொல்றாரு, வெனமஸ் ஸ்டீல்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது வெனமஸ் ஸ்டீல்னு சொல்லும் போது இந்த மெட்டஃபர் எப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த பாய்சன் இருக்கிற ஒரு ஸ்டீல்னு சொல்றாரு. அந்த பிராண்டிஷ் ஸ்டீல் ஒரு கத்தின்னு சொல்றாரு இவர் சொல்ற எக்ஸாம்பிள். அந்த கத்தின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே பாய்சனுக்கும் அதுக்கு உயிர் இல்லை, அந்த கத்திக்கும் உயிர் இல்லை. அப்ப இன்ஆனிமேட் கம்பேர் பண்றோம், ரிலேட் பண்றோம். இன்ஃபேக்ட் we are relating both. இந்த லாங்குவேஜ் மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி a kind of relation. இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட் கிரீக்ல பாத்தீங்கன்னா மெட்டஃபருக்கு வந்து கிரீக் வேர்டு வந்து நீங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்றோம். இப்போ மெட்டஃபர்ங்கிற வேர்டு இங்கிலீஷ் வேர்டை வந்து கிரீக்ல வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி, அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம சொல்ற மாதிரின்னு சொல்றாங்க மெட்டஃபர்ஸ். அதுக்கப்புறம் சினக்டோஷ் நமக்கு தெரியும், பார்ட் ரெப்ரசென்டிங் த ஹோல். ஒரு முழு விஷயத்தை வந்து சுருக்கம் ஒரு பகுதியை வைத்து அந்த முழு விஷயத்தையும் விவரிக்கும் பொழுது சினக்டோஷ்ன்னு சொல்ற அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது. இதுல வந்து நிறைய சிமிலிஸை பத்தி சொல்றாரு, ஊமை அணியை பத்தி, எலிப்சிஸ் எப்படி விட்டுட்டு போறோம், மெட்டானமி சம்திங் ரிலேட்டடா இருக்கும். மெட்டானமிங்கிறது இப்போ ஓவல் ஆஃபீஸ்னா வந்து நமக்கு தெரியும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ்ன்னு தெரியும் நமக்கு, ஓவல் ஆஃபீஸ்னா இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கிறது சொல்றது. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. என்ன வார்னிங்னா இந்த மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய வார்னிங்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா முதல்ல ஒரு மெட்டஃபர் வந்து ஒரு எம்டி ரூம் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்றாரு. எந்த இடத்துல விளக்கம் இல்லையோ அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் நம்ம மெட்டஃபரை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டீங்க, லிட்ரேச்சர்ல டீடைல்டா எலிமினேட் பண்ணிட்டீங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல திரும்ப ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லாத மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அதே ஒரு ஊமையோட தான் சொல்றாரு. ஒரு காலியா இருக்கிற ஒரு அறையை அலங்கரிப்பது போலதான் உங்களுடைய அந்த கவிதையில வந்து காலியிடம் எங்கு வருகிறதோ அதை நிரப்புவதற்காக மட்டும் இந்த மெட்டஃபர்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு, ஊமையை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அல்லது ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற வார்த்தைகளுடைய அணிகளை அழகியல் சம்பந்தப்பட்ட இல்ல நீங்கள் பிரயோகித்துள்ள அணிகளை எடுத்து விட்டு அதை விட ஒரு பெட்டர் மெட்டஃபர், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மெட்டஃபரோட ஒரு கம்மி இம்பாக்ட் இருக்க மெட்டஃபர் அதோட ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அப்ஸ்கியூர் மெட்டஃபர்ஸ் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அப்ஸ்கியூரா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, மவுண்டன் ப்ரோ வித் ராக்ஸ் லைக் வார்ட்ன்னு வருது, வாட்ஃபுல் ராக்ஸ்ன்னு சொல்றோம். ஏதோ முகம் மாதிரி ஆந்த்ரோபோமார்பிசம் சொல்லுவோம் இந்த லிட்ரேச்சர்ல. மனிதனுடைய முகத்தையோ இல்ல பாகங்களையோ வந்து இயற்கைக்கு வந்து அணியாக பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருக்கு அணியல்ல. நம்ம சொல்லும் பொழுது இயற்கை அணை பச்சை பட்டாடை உடுத்தி இருந்தாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆந்த்ரோபோமார்பிசம் நடக்குது. டான்டே கூட ஒரு இடத்துல ஐசாய்ட்ஸ் மவுண்டனை பத்தி சொல்லும்போது ஐசாய்ட் ஷோல்டர்ஸ் ஆல்ரெடி க்ளோத் இன் த சேம் சன்னு சொல்றான். ஏதோ அந்த மவுண்டனை வந்து ஷோல்டரோட மனிதனுடைய ஷோல்டரோட கம்பேர் பண்றான். அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த கம்பேரிஷனை அவர் சுட்டி காட்டுறாரு. வெர்ஜில்ல இருந்தாலும் அது ஹோமர்ல இருந்தாலும் அது தவறுதான் சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மவுண்டனுடைய முகத்துல வந்து ஒரு பருவை போல ஒரு பாறாங்கல் இருந்ததுன்னு சொல்றாரு.
இது ரொம்ப அப்சா மெட்டஃபர் கம்பேர் ஹார்ஷா, அதுல வந்து ரொம்ப டர்ட்டி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இந்த மெட்டஃபர்ஸ்ல வந்து சில பேர் வந்து மட்டமான கம்பேரிஷன் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம சொல்லும்போது கூட உதாரணத்துக்கு அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இந்த மாதிரி சாக்கடைங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து மெட்டஃபராவே நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. அப்ஸ்கியூரா இருக்கக்கூடாது, அன்கிளியரா, அப்ஸ்கியூர்னா அன்கிளியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அன்கிளியரா இருக்கக்கூடாது, கோர்ஸாவும் இருக்கக்கூடாது, ரஃபா இருக்கக்கூடாது, ஃபார்ஃபெட்ச்டு சம்பந்தமே இல்லாத ரெண்டு வந்து ஃபார்ஃபெட்ச்டு ஐடியாஸ் யோக் டுகெதர்னு சொல்லுவார் சாமுவல் ஜான்சன். எங்க இருந்தோ ரெண்டு மாடுகளை இணைத்து வந்து பூட்டின மாதிரி ஒரு யோக்ல ஒரு இந்த ரெண்டு மாடுகளை பூட்டியது போல சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த ரெண்டையும் வந்து பூட்ட முடியாது. ஒரே இனமா இருந்தா அது ரெண்டையும் நம்ம மெட்டஃபரிக்கலா அதை கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அதை எடுத்துட்டு வராதிங்கன்னு சொல்லுவாரு. ஒப்சீனா இருக்கிறது, ஹார்ஷ்ங்கிறது இந்த இடத்துல ஒப்சினிட்டி, சில அசிங்கமான கம்பேரிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டேட்ஸ்மேனே அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா ரோமன் செனட்டர்ஸே வந்து இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்கிரிமெண்ட்ல கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாலிடிக்ஸ், அவங்களோட கரண்ட் சினாரியோவை, தி கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து ரொம்ப மட்டமான மெட்டஃபாரிக்கலா யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்டையர் 8-9 சம்மரின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஃபோர்ஸ் அண்ட் சார்ம் இன் லிட்டரரி டிஸ்கோர்ஸ். ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, சார்ம்னு ஒன்று இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு லிட்டரரி லாங்குவேஜ்ன்றது வந்து வெறும் மீனிங் மட்டும் இருந்தா அதுக்கு பத்தாது, சென்ஸ் மட்டும் பத்தாது. அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். அதுதான் லிட்டரரி சென்டென்சஸ்க்கும் நார்மல் கம்யூனிகேட்டிவ் சென்டென்சஸ்க்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம். இது நான் மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். அதுல இருக்க அந்த ஃபோர்ஸ் நீங்க வந்து அந்த சென்சிபிலிட்டிஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். சாம்ங்கிறது பியூட்டி. போய்ட்ரியில வந்து நம்ம பியூட்டியஸா அதை ஒரு ஆர்ட் ஃபார்ம், லிட்ரேச்சரை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் நினைக்கும் போது அதுல ஒரு பியூட்டி ஈஸ்தட்டிக்ஸ்ங்கிறதுல உள்ள வருது. அந்த சாம் பியூட்டிக்காக நம்ம இந்த ட்ரோப்ஸை யூஸ் பண்றோம்னு சொல்றாரு, ஃபிகர்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்றாரு. அண்ட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம்னு இதுல பார்க்கும்போது இந்த மெட்டஃபர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கன்னா, to move the feelings and give special distinction to things and vividly place things before our eyes. கண்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை கொண்டு வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும், நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காகவும், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் டு திங்ஸ், சில விஷயங்கள் கரெக்டா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப நேர்த்தியாக சொல்வதற்காக இந்த மெட்டஃபர்ஸை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த வகையில இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி சினக்டோஷை பார்த்தும்போது, சினக்டோஷை பத்தி ரொம்ப ரெண்டு விஷயத்த ரொம்ப முன்னிலைப்படுத்துறாரு. இந்த சினக்டோஷுங்கிறதையும் மெட்டஃபருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராரு ஹொராஸ், அது குவிண்டிலியன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த சினக்டோஷ் வந்து பார்ட் ரெப்ரசென்டிங் த ஹோல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வீல்ஸ்ன்னு சொன்னா அது வந்து காரை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. கிரவுன்னு சொன்னா அந்த கிங்ஷிப் எல்லாமே கிங்டம் குறிக்குதுன்னு சொல்லலாம். அந்த கிரவுன் ஒரு பார்ட் ஸ்டாண்டிங் ஃபார் த ஹோல்ங்கிறது வந்து லிட்ரேச்சர்ல ஃபார்மலிசம்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. த பார்ட்ஸ் மேக்கிங் அப் த ஹோல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஃபேக்ட்ல வந்து பகுதிகள் வந்து இணைந்து ஒரு முழுமைத்தன்மையான ஒரு விஷயத்தை எப்படி அமைக்கிறது என்பதை வந்து இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நியூ கிரிட்டிக்ஸ், அதாவது ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த வகையில சினக்டோஷ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, இந்த பண்பு இருக்கிறதுனால இதை வந்து முன்னிலைப்படுத்துறாரு. எப்படி பண்றாருன்னா, பவர் டு கிவ் வெரைட்டி டு ஒன்ஸ் லாங்குவேஜ் பை மேக்கிங் அஸ் ரியலைஸ் மெனி திங்ஸ் ஃப்ரம் ஒன். நிறைய விஷயங்களை ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாரு இலக்கியத்துல. ஹோல் ஃப்ரம் த பார்ட், நம்மளால ஒரு முழுமைத்தன்மையை ஒரு பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு முக்கியமான எலிமெண்ட், லிட்டரரி ஆர்கானிக் யூனிட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஜீனஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ் சேர்ந்து நிறைய சேரும் பொழுது அந்த ஜீனஸ்ங்கிறது ஒரு உருவாகுது. அந்த வகையில வந்து பகுதிகள் வைத்துக்கொண்டு முழுமையான ஒரு விஷயத்தை நம்மளால் எப்படி பார்க்க முடிகிறது இலக்கியத்தில் என்பதை முக்கியமான வேலையை இந்த சினக்டோஷ் எழுதுன்னு சொல்றாரு. இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்க கேஷுவலா நம்ம படிச்சிருப்போம். பட் குவிண்டிலியனை பொறுத்த வரைக்கும் இது ட்ரோப்புங்கிறாரு. என்ன முக்கியமான சிக்கல்ல கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோப்ஸ்க்கும் ஃபிகர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது கிளியர் டெஃபினிஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் அ வேர்ட் தான் சொல்றாரு. ஒரு வேர்டை வந்து நம்ம நார்மல் வேர்டை ஆர்டிஸ்டிக்கா ஆல்டர் பண்றதுனால லிட்டரரியா அது மாறுது. அப்படி லிட்டரரியா மாறுற ஒரு வேர்டு தான் ட்ரோப்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த ட்ரோப்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஃபிகரை கொண்டாட முடியும்னு சொல்றாரு. இந்த ஃபிகர் அ போயம் மேக்ஸ்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்ற மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது வந்து இதோட சப் யூனிட்ஸ் கன்சிடர் பண்றாரு. அந்த வகையில எப்படி மெட்டஃபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அலிகரின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும்.
தமிழ்ல எனக்கு கரெக்டா அலிகரிக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. மெட்டவர்ஸ் வந்து ஓமை அணின்னு சொல்லுவீங்க, ஓமை சிமிலி ஓமைன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசு ஸ்கூல்ல. மெட்டவர்ஸ் சேர்ந்துதான் வந்து அலிகரியை உருவாக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அலிகரினா வந்து உங்களுக்கு என்டையர் இதுல நிறைய மீனிங், லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும், அலிகாரிக்கல் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ மெட்டஃபர்ஸ் தான் அலிகரியோட சப்யூனிட்னு வச்சுக்கிட்டோம்னா, ஃபிகர்ஸோட சப்யூனிட் தான் ட்ரோப்ஸ். இதுக்கு ரொம்ப கிளியரா இந்த டெஃபினிஷன் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா போக போக இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். கரெக்டா எந்தெந்த விஷயங்கள் வந்து ட்ரோப்ஸ் எதாவது ஃபிகர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் லிட்ரேச்சர்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிற மாதிரி எடுத்துட்டா. எப்படி வந்து ஒரு பார்ட்டிகல் பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டம்னா என்னன்னு தெரியணும், மாலிக்யூல்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் காம்பவுண்ட்ஸ் மற்றதெல்லாம் வரும். ஸோ அந்த வகையில வந்து இப்போ இந்த மாலிகுலர் லெவல்ல இருக்கிறது வந்து ட்ரோப்ஸ், காம்பவுண்ட்ஸ், சர்டன் காம்பவுண்ட்ஸ், அதுதான் வந்து ஃபிகர்ஸ் நீங்க வச்சுக்கலாம் லிட்ரேச்சர்ல. பயாலஜில ஜீனஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் கூட நம்ம அதை வச்சுக்கலாம். நான் கிளியரா வந்து உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஸோ இட் டர்ன்ஸ் டு டிஸ்கிரைப் rhetorical figures which he distinguishes from tropes. இல்ல ட்ரோப்ஸை முடிச்சுட்டு தான் நம்ம இதுக்கு போக முடியும். இது ப்ரீவியஸ் ஸ்லைடே நான் போடுறேன். இந்த ஒரு டெஃபினிஷன் மட்டும் இந்த ஸ்லைட்ல பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். A trope involves a substitution of one word for another. A figure does not necessarily entail any change either to the order or the meaning of the words. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இதை தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க லிட்ரேச்சருங்கிற கோர்ஸ் எவ்வளவு வருஷம் படிச்சாலும் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லிட்ரேச்சர் புரிஞ்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். Trope involves a substitution of one word for another. ஒரு வார்த்தைக்காக இன்னொரு வார்த்தையை ஆர்டிஸ்டிக்கா நம்ம சேஞ்ச் பண்றதுனால வர எஃபெக்டை வந்து ட்ரோப்னும், ஒரு ஃபிகரை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்றாரு. அது இட் டசன்ட் அட்ராக்ட், என்டையர்லா அட்ராக்ட், அது எந்த இதையும் வந்து தன்னகத்தையே இருக்காது, எந்த வித மாற்றமும் எதுலன்னு கேட்டீங்கன்னா மீனிங்லயும் சரி அந்த ஆர்டர்லயும் சரின்னு சொல்றாரு. அதனாலதான் ஹைப்பர் பேட்டன் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைப்பர் பேட்டன் நீங்க போட்டிருக்கேன் நான் அதை, ஹைப்பர் பேட்டன். இந்த இடத்துல அந்த ஹைப்பர் பேட்டன்றது என்னன்னா, நார்மல் கான்வர்சேஷனல் ஸ்டைல்ல ஒரு ஆர்டர் இருக்கும், வேர்ட் ஆர்டர், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் சொல்லலாம், இல்ல நவுன் ஃப்ரேஸ் வேர்பல் ஃப்ரேஸ் சொல்லுவோம், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர், ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். நார்மல் ஸ்பீச்லயும் நம்ம எக்ஸிஸ்டிங் லாங்குவேஜ் ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் யூஸ், அது நார்மல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வார்த்தை தான் வரும் நமக்கு தெரியும். அந்த சீக்வன்ஸை மாற்றி அமைக்கிறதுனால சில எஃபெக்ட் வரும். இந்த எஃபெக்டை கிரியேட் லிட்ரேச்சர்ல நிறைய ரைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஹைப்பர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ப்ரூட்டை சொல்லும் போது நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர்னு சொல்றாரு. அப்ப ஆர்டரை மாத்திருக்காரு. இதுல எல்லாம் சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஐ லவ்ட் ரோம் மோர் தென் சீசன் சொல்ற அந்த நார்மல் கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணாம நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ் ரோம் மோர்னு அப்படி இந்த மோர் வந்து லாஸ்ட் எடுத்துட்டு போறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் ஆஸ் லிட்ரேரியன் வந்து இந்த ஹைப்பர் பேட்டர்ன்லாம் அதுல யூஸ் பண்ணிருக்காரு. நிறைய எல்லா லைன்ஸ்லயும் நிறைய லைன்ஸ்ல இதை பார்க்கலாம் நீங்க. இந்த ஹைப்பர் பேட்டர்ன் வந்து இந்த ஆர்டர் மாறுறதுனால, ஆர்டர்ஸ் மாறுறதுனால இது வந்து ஹைப்பர் பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா இட் டசன்ட் கம் அண்டர் ட்ரோப். ஏன்னா சப்ஸ்டியூஷன் நடக்கலாங்க, ஆர்டர் சேஞ்ச் தான் ஆகுது. அதனால அதை ட்ரோப்ல சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப டீப்பான விஷயம். இது எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம instead of going on theoretically talking about these things, I would like to give you some examples. டைரக்டா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். நிறைய கிளாசிக்கல் டெக்ஸ்ட்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்னால அது அன்பார்ச்சுனேட்டா எனக்கு நான் இந்த ஸ்லைட்லயே கூட கொண்டாந்துருக்கலாம். சாதாரண ஒரு சின்ன கின்ஷிப்பும் இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது ட்ரோப்புக்கும் சினெக்டோஷிப்புக்கும் தான் நெருங்கிய உறவு இருக்கிறதா சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம சாதாரண இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவோம், லுக்ஸ்ன்னு சொல்லுவோம். லுக்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லலாம், லுக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
லுக்குங்கிற வேர்டு வந்து அந்த லுக்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்டிக்கா எஸ் ஆட் பண்ண ஒரு ஃபார்ம் எஸ் ஆட் பண்ணும்போது லுக்ஸ்னா அவனுடைய அப்பியரன்ஸை பத்தி சொல்றோம், அவனுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதை பத்தி சொல்றோம். எப்படி இந்த லுக்குங்கிற வேர்டு பார்க்கறது அப்படிங்கிறது லுக்ஸ்ன்னு மாறும் பொழுது ஒரு மீனிங் மாறுதோ, இந்த மாதிரி ஒரு வேர்டை சப்ஸ்டியூட் பண்றோம் இன்னொரு வேர்டுக்கு, லுக்குக்கு பதிலாக லுக்ஸ்ங்கிற ஒரு சின்ன ஃபார்ம் சேஞ்ச் பண்ணும்போது மீனிங் மாறுது. இதுதான் ட்ரோப்புக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றாரு அவரு. இல்ல வந்து ஒரு கில்டட் ரூஃப்னு சொல்லுவாங்க, கோல்டன் ரூஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கில்டட்னா அந்த ஷைனிங் கில்டட் மோல்டட் மாதிரி கில்டட்னு இருக்கும், கோல்டன் ரூஃப்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோயில்கள்ல பார்க்கும் பொழுது திருப்பதி கோயில் எல்லாம் வந்து பார்க்கும்போது அதனுடைய கோபுரம் வந்து தங்க கோபுரமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், தங்க கவசம்னு சொல்லுவாங்க, தமிழ்ல தங்க கவசம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த கவசம் அப்படிங்கிற வேர்டுக்கு எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் தமிழ்ல தெரியல, பட் இங்கிலீஷ்ல வந்து கில்டட் முசோலியம் சொல்லுவாங்க. ஒரு முசோலியம் மியூசியம் இருக்கு டர்க்கில, கில்டட் முசோலியம் சொல்லலாம். அது ஃபுல்லா கோல்டுனால இஸ்தான்புல்ல செய்யப்பட்ட ஒரு மியூசியம். அதாவது கில்டட்னு சொன்னா தங்க முலாம் பூசப்பட்டதா, தங்கத்தினாலதான். பொற்கோவில்னு சொல்றோம் அமிஸ்தர்ல, அது ஃபுல்லாவே பொண்ணினால செய்ததா, அல்லது அது மேல மட்டும் கில்ட் பண்ணிருக்காங்களா, அது மேல வந்து கவர் பண்ணிருக்காங்களா, மோல்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளால ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதனால எப்போ வந்து ஒரு கில்டட் அப்படிங்கிறது வந்து கோல்டன் மாத்திரமோ அப்போ அது ட்ரோப்பா மாறுதுன்னு சொல்றாரு. கில்டடுங்கிறது ஒரிஜினலா நம்ம செஞ்சது, அது மேல வந்து பட்டைகளை வைத்து அதில் அடித்து அது மேல வந்து முலாம் பூசியது போல செய்திருக்கலாம். பட் அதை நம்ம சொல்லும் போது பொற்கோவில்னு சொல்லிடுறோம். அப்ப சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோம், கில்டடுங்கிற இடத்துல கோல்டன் மாத்திட்டோம் இங்கிலீஷ்ல. அப்படி மாத்திட்டா அதுதான் ட்ரோப்ஸ்ன்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். லுக்ஸ்ன்னு சொன்ன இந்த கில்டடுக்கும் கோல்டனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து how a word is changed into a tropeன்றதுக்கு சொல்றாரு. இதுல முக்கியமா வந்து எது எது ட்ரோப்ஸ்ல வரும், எது ட்ரோப்ஸ்ல வராது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா அதுதான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கு. இந்த ஃபிகர் ஏன்னா இந்த ட்ரோப்ஸ்ல எது வராதோ அதெல்லாம் ஃபிகர்ஸ்ல வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பெரிஃப்ராசிஸ்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இதுல கீழே போட்டிருக்கேன், எல்லா பேரையும் அதுல கீழே போட்டிருக்கேன். இதுல நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல தான் புக் 9 and key terms போட்டிருக்கேன். இது பெரிஃப்ராசிஸ்ங்கிறது சர்க்கம்லோகேஷன், சுத்தி ஒரு விஷயத்த சொல்றது. இலக்கியத்துல இது பொதுவா நடக்கிறதா, டைரக்டா சொல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டைரக்டா இருக்குமோ அவ்வளவுக்கு இது மோர் லிட்டரரின்னு தான் நம்ம நினைப்போம். ஷேக்ஸ்பியர் கூட பை இன்டைரக்ஷன்ஸ் வி ஃபவுண்ட் டைரக்ஷன்ஸ் அவுட்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. பல வழிகள்ல போய் கரெக்டான வழிக்கு வந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க. டைரக்டா சொல்லக்கூடாது, ஒரு டான்ஜென்ஷியலா ஒரு இன்டைரக்டா சொல்றது. அப்ப சர்க்கம்லோகேஷன் சொல்லப்படுகிற சுற்றி பேசுகிற அந்த சர்க்கம்லோகேஷன் சொல்லுவாங்க. லொகேஷனா பேசுறது, சர்க்கம்னா சுத்தி வர்றது. இந்த வகையில பேசக்கூடிய இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபிகர்ல தான் வருது. இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பெரிஃப்ராசிஸ்ன்னு சொல்லப்படுறது. பெரிஃப்ராசிஸ் ஹைப்பர் பேட்டர்ன் நான் இப்ப சொன்னேன், வந்து ஆர்டரை மாத்துறதுனால வர எஃபெக்ட். லிட்ரேச்சர்ல நார்மல் சீக்வன்ஸ் சென்டென்ஸ் நம்ம பேசுறதுல இருந்து ஆர்டரை மாத்தும் பொழுது வருகிற எஃபெக்ட் வந்து அதுவும் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல தான் வருது, ஃபிகர்ஸ்ல தான் வருது. ஓனமெட்டோபோயிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த எந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ அந்த விஷயத்தோட ஒளி அதுல இருக்கும். அந்த ஒளியோட கூட ஹிஸ்ஸிங் சவுண்ட், ஹிஸ்ஸிங் சவுண்ட் சொல்லுவோம் ஸ்னேக்கோட சவுண்டுக்கு. இந்த ஹிஸ்ஸுங்கிற சவுண்ட்லயே அதுல அந்த சவுண்டும் வந்துடும். இந்த மாதிரி அந்த ஓசை நயம் மிகுந்த அந்த சொற்கள்லாம் வந்து ஃபிகர்ஸ் ஆகும். ட்ரோப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காமனா நம்ம வந்து லிட்டரரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மெட்டஃபர், மெட்டானமி. Metonymy is something when we tell something indirectly by relating it to something else. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஓவல் ஆஃபீஸ்ன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராஷ்டிரபதி பவன்னா நமக்கு தெரியும் தட்ஸ் பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ்ன்னு. அதோட ரிலேட்டடா அதோட ஆஃபீஸை நம்ம மென்ஷன் பண்றோம். அரசியல் தலைவர்களுடைய அவருடைய அந்த இல்லத்தை சொல்லும் பொழுது அந்த அரசியல் கட்சியை நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி நடக்கிற அந்த மெட்டானமி. இன்னும் சிம்பிளா சொல்லலாம், சினக்டோஷ் வந்து பார்ட் ரெப்ரசென்டிங் த ஹோல்னா, மெட்டானமி இஸ் சம்திங் which is whole which is told in a related fashion. அந்த மாதிரி ஒரு மெட்டானமிக் டெஃபினிஷன். ஆண்டோனோமசியான்னு ஒண்ணு இருக்கு. அது இதுல எல்லா வேர்டும் இதுல போட்டிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோசரம் நான் போட்டது. கண்டிப்பா இந்த ஸ்லைடை நீங்க படிக்கணும். நீங்க நார்மல் லிட்டரரி டேர்ம்ஸ் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே வந்து குவிண்டிலியன் யூஸ் பண்ண டேர்ம்ஸ், மோஸ்ட்லி லாட்டின் டேர்ம்ஸ் இதெல்லாம். இல்ல கிரீக் டேர்ம்ஸா இருக்கும், கிரீக்ல இருந்து அவர் பாரோ பண்ணிருக்கலாம் மேக்சிமம். அதுதான் லாட்டின் ஆர் கிரீக். ஸோ தமிழா இங்கிலீஷாங்கிறது இதுல முக்கியம் இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோனோமசியாங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து த பார்டுன்னு சொல்லுவோம். ஷேக்ஸ்பியர்னா த பார்ட்னா போய்ட்னு அர்த்தம் அந்த வேர்டுக்கு பார்டுன்னு. பட் த பார்டுன்னு சொன்னா ஷேக்ஸ்பியரை குறிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரோப்ஸ் தான். இட்ஸ் நாட் அ ஃபிகர். எப்படி அன்னைக்கு த டீச்சர்னா அரிஸ்டாட்டில குறிக்குதுன்னு நான் சொல்லணும்.
2000 வருஷமா அந்த டீச்சர்ன்னு சொன்னா அந்த வார்த்தை யாரை குறிக்கணும், இந்த டீச்சர் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சேஸ்னு அர்த்தம். அதுதான் ஆண்டோனமசியா. மெட்டாலெப்சிஸ்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு விளைவுக்கு வந்து எங்கோ என்றோ நடந்த ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிற காரணங்களை கொண்டாந்து லிட்டரேச்சர்ல வந்து நிறைய இதிகாசங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் கிரீக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஒருவரை கொல்லும் பொழுது நீ அந்த ட்ரோஜன் இதற்கு நீ தானே காரணமா இருந்த அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பயோ நடந்தது வந்து இங்க சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ற அந்த விஷயத்த மெட்டாலெப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்துல எங்க வருதுன்னு தெரியல. பட் டிவைன் காமெடியில எனக்கு தெரிஞ்சு டான்டே தான் நான் தரவா படிச்சிருக்கேன். அது நிறைய இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஏதோ ஒன்று எங்கோ நடந்ததை வந்து டான்டே இன்னொரு இடத்துல அதுக்கு காரணமாக மற்ற அறிஞர்கள் கூறுவார். இது நடக்கிறது தான் ஒன்று இதிகாசங்கள்ல. கேட்டக்ரிசிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டே டு டே லைஃப்ல இருக்கிற ஸ்பீச்ல இருக்கிற சில வேர்ட்ஸை நம்ம பிரயோகித்து கொண்டிருக்கிற லாங்குவேஜ் ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் இன் சொசைட்டி. சோஷியல் லிங்குஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அதை சொசைட்டில இருக்கிற அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற சில வேர்ட்ஸ் எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை ஒரு ட்ரோப்பா மாத்துறது, ஒரு இலக்கிய வார்த்தையாக மாத்துறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையா இருக்கும். அது சாதாரணமா தினசரி நார்மல் டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ற சில வேர்ட்ஸை எடுத்து லிட்டரரியா யூஸ் பண்ண முடியும்னா அது கேட்டகரைசேஷன் சொல்லுவாங்க. ஆலிகரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆலிகரின்றது நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு காம்ப்ளெக்ஸான சீரீஸ் ஆஃப் மெட்டஃபர்ஸ் அது இருக்கும். எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்ங்கிறது வேற, அலிகரிங்கிறது வேற. எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்னு கேட்டீங்கன்னா ஒரு மெட்டஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். சோல்ஜருடைய தலையில இருந்து அவனுடைய பாதம் வரை தரித்துள்ள ஆயுதத்தை வந்து ஒரு விஷயமா ஒரு மனிதன் தரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். வந்து அவனுடைய முகக்கவசமாக இதை கொண்டிருக்க வேண்டும், அவனுடைய வந்து ஆர்மர், தமிழ்ல என்ன சொன்னீங்க, ஆர்மர், அவனோட ஸ்வர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரணாக சொல்லி அது மாதிரி சொல்லும்போது எக்ஸ்டெண்ட் மெட்டஃபர். பட் அலிகரிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது. என்னன்னா எல்லாமே வந்து ஒரு கேரக்டரே வந்து பர்சானிபிகேஷனும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். அலிகாரிக்கல் மீனிங்கிறதே வந்து ஹெர்மனோட்டிக்ஸ் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மீனிங் நம்ம சொல்லுவோம். லிட்ரல் மீனிங்னு ஒன்று இருக்கும், அலிகாரிக்கல் மீனிங்னு ஒன்று சொல்லுவோம். லிட்ரல் வந்து ஹிஸ்டாரிக்கல், நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். அலிகாரிக்கல்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல இருக்கும். அது ஸ்பிரிச்சுவல் லெவல்ல குட் ஆர் பேட்ன்னு சொல்லி அந்த லெவலுக்கு அது வரும், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு. அதுதான் அலிகரி. தாந்தே எடுத்தவொன்னே வந்து அந்த காட்டுல மாட்டுக்கும் போது 3 விலங்குகள் வந்து அவரை முன்னே செல்லாமல் தடுக்கிறது. அதுல வந்து ஒரு சிங்கத்தை காட்டுறாரு, ஒரு சிறுத்தையும் ஒரு ஓனாயும் சொல்லும் பொழுது இந்த 3ம் வந்து வெவ்வேறு விஷயங்களை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த மலையில ஏற முடியும்னு சொல்றாரு. அந்த மலைங்கிறது வந்து வாழ்க்கை பயணமா இருக்கலாம். அந்த மலையினுடைய உச்சியில் இருக்க சூரியன் வந்து கடவுளாக அவர் சொல்றாரு, கடவுளுடைய ஒளி, அவருடைய அந்த குளோரி, அவருடைய அந்த அருள் என்று சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அலிகாரிக்கலா தான் இருக்கு. சில டெக்ஸ்ட்லாம் நீங்க பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு ஜான் பனியன் எழுதுறது வந்து ஃபுல்லாவே அலிகரி. எல்லாமே அதுல இருக்க வர கேரக்டர்ஸ்லாம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோன் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டெத்து எல்லாமே வரும் அதுல. அந்த மாதிரி அலிகரியும் வந்து ட்ரோப்னு தான் சொல்றாரு குவிண்டிலியன். ஹைப்பர்போல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றது, அளவுக்கு அதிகமாக அதை உயர்த்தி சொல்லும் போது அது ஹைப்பர்போலின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா அதுவும் ட்ரோப்ஸ் தான் வருது. அப்ப ஃபிகர்ஸ்னா நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபிகர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஹைப்பர் பேட்டர்ன், பெரிஃப்ராசிஸ், ஓனோமாட்டோபோயா, இது வந்து டைரக்டா ஃபிகரா வந்துடும். டைரக்ட் ஃபிகர்ஸ். They are not figures which are tropes. Whereas there are figures formed by association of many tropes. இந்த ட்ரோப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிகரை உருவாக்குது. அந்த ஃபிகர்லயே 2 வகை இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம யூஸ்வலா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் சொல்லுவோம். எப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி கிராமர்ல சொல்லுவோமோ, சில அணியெல்லாம் வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்னு இவர் ஒன்று சொல்றாரு. என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐரணி, முரண்பாடு, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு இலக்கியத்திலேயே வந்து இந்த ஐரணின்றது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வரிகள் எல்லாம் படிக்கும்போது அது பெரிய தாக்கத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஏன்னா இது மனதளவுல, எண்ணத்தளவுல இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இது ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ல வரும் ஐரணிங்கிறது. வேற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் எக்ஸ்பிரசிவ் நேச்சர். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ங்கிறது கான்செப்சுவல் லெவல். கான்செப்ஷன்னா அந்த ஐடியாவை நாம் கன்சீவ் பண்றது. ஒரு தாய் குழந்தை ஈண்டெடுப்பது போல அந்த கன்செப்ஷன் ஆஃப் த ஐடியா வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் ஆகும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது எக்ஸ்பிரஷன். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் அந்த டிஸ்கவரி, அரேஞ்ச்மெண்ட், இதுல வந்து டெலிவரி,
யூஸ் ஆஃப் சர்டன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயும். ஃபர்ஸ்ட் எடுத்தவன வரக்கூடிய அந்த நோபல் தாட்ஸ், டீப் ஐடியாஸ், மிமிசிஸ் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்றாரு அரிஸ்டாட்டில். அது லான்ஜைனஸ் வந்து நோபல் தாட்ஸ், எலிவேட்டட் தாட்ஸ், சப்ளைம் தாட்ஸ்ன்னு சொல்றாரு. அது சப்ளைம் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இதெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்லயும். எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயும் வரும். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ங்கிறது கான்செப்ஷன். இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபோர்ஸ் அண்ட் சார்ம்னு பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வந்து சார்ம்னு சொல்லலாம், அந்த பியூட்டி ஆட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் தான் அந்த ஃபோர்ஸை கொடுக்குது, இம்பாக்டை, எமோட்டிவா, தாட்ஃபுல்லா, ஃபீலிங்ல இந்த இம்பாக்டை ஏற்படுத்துது. இந்த பிளேன்ஸ்ல, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அந்த வகையில ஐரணி, பாராடாக்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன். பாராடாக்ஸ், புதிராக இருப்பது. ஒரு புதிர் தான் வந்து கவிதையினுடைய எசன்ஸ்ன்னு சொல்றாரு கிளையண்ட் புரூக்ஸ். அது ரொம்ப உண்மை. எனக்கு ரொம்ப இப்போ ஒரு ரைட்டர்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் ஃபிகர் பிடிச்சிருது. நான் தான் ஃபிகர் போயமிக்ஸ்ன்ற ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆம்பிகுவிட்டிங்கிறாரு, ஒருத்தர் ஐரனிங்கிறாரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாராடாக்ஸ்ங்கிறாரு, இன்னொருத்தர் டென்ஷன் போயிட்ரின்னு சொல்றாரு, ஆலன் டேட்டுங்கிற டென்ஷன். இது எல்லாமே இந்த கவிதை நயத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. இந்த முரண்பாடுகளும் சரி, புதிர்களும் சரி, இந்த டென்ஷன், அதுல இருக்க அந்த இழுவை விசை போல இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்க டென்ஷன், இது எல்லாமே ஆம்பிகுவிட்டி, அர்த்தம், பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஆம்பிகுவஸா இருக்கிறது. இது எல்லாமே ஒரு கவிஞனுடைய அந்த உச்சாரமாக தான் இருக்கிறது. இதுல ஒரு ரைட்டருக்கு ஒன்னொன்னு ரொம்ப பிடிச்சப்படுது. அந்த வகையில இவரு குவிண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சினெக்டோக்ஸும் மெட்டஃபரும், அதோட கூட ஐரனியும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இந்த ஐரனி மட்டும்தான் ட்ரோப்பாவும் இருக்க முடியும், ஃபிகராவும் இருக்க முடியுங்கிறாரு. அதுலயும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாவும் யூஸ் பண்ணலாமா ஐரனிய, ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்டாவும் யூஸ் பண்ணலாம்ன்றாரு. மொத்தத்துல ஹோலிஸ்டிக்கா லிட்ரேச்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐரனியை தான் இவர் முன்னிலைப்படுத்துறாரு குவிண்டிலியன். ஸோ ஐரனிங்கிறது உங்களுக்கு டிராமா, நம்ம சோஃப்ட்லியன் டிராமால ஐரனியை பார்த்துருக்கலாம். கிங் லியரை படிக்கும்போது ஐரனி அந்த சென்டென்ஸ்ல வந்து ஐரானிக்கலா இருக்கும். அந்த ஐரனி வந்து ட்ரோப்பாவும் செயல்படும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாவும் யூஸ் பண்ணலாம், ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்டாவும் யூஸ் பண்ணலாம். அந்த வகையில ஐரனி மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த மூணு காம்போனன்ட்டையும். மற்றபடி நிறைய விஷயங்கள் ட்ரோப்பா இருக்கிறது ஃபிகர்ஸா இருக்க முடியாது, ஃபிகர்ஸா இருக்கிறது ட்ரோப்பா இருக்க முடியாது. ரெண்டுமாகவே இருக்கிற செயல்படக்கூடிய ஒரே திறன் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா ஐரனின்னு சொல்றாரு இது குறிப்பிட்டு. அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பேசின விஷயங்களை வைத்து ஏன் வந்து நம்ம வந்து பெரிஃப்ராசிஸையோ ஓனமட்டோபோயோ ஃபிகர்ஸ்ன்னு சொல்றோம், ஆண்டோமானசியாவோ மெட்டலிப்சிஸ், கேட்டகரைசிஸ் எல்லாம் பார்த்தேன். கேட்டகரைசிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் காமன் ஸ்பீச்ல இருந்து எடுத்த மெட்டஃபர்ஸ், இம்ப்ளைடு மெட்டஃபர்னு சொல்லுவாங்க. அது அலிகரிங்கிறது வேர்ட்ல ஒரு மீனிங் இருக்கும், அதோட பொயட்டிக் மீனிங் வேறையா இருக்கும். அதுதான் அலிகரின்னு சொல்றாரு. குவிண்டிலியன் டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் வந்து ட்ரோப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ தென் வி ஆர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் புக் 9 போகும்போது தான் இந்த ஃபிகர்ஸை பத்தி வருது. அது ரெண்டா பிரிக்கிறார் அகைன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர்ஸ் ஆஃப் தாட். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது மோர் ஆஃப் எக்ஸ்பிரசிவ் பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ங்கிறது த கான்செப்சுவல் part of the literary thing. The thought includes feeling and emotions and thought, fusion of sensibilities and சொல்றதோ இல்ல dissociation of sensibilities சொல்றது எல்லாமே figures of thoughtல வந்துரும். எக்ஸ்பிரசிவா இருக்கிற விஷயங்கள் தான் figures of speech, the way it is expressed. So that is the two divisions he does, and he gives various examples for that also. நிறைய examples அதுக்கு கொடுக்குறாரு. இதுல இன்னொரு க்ளூ மாதிரி நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ட்ரோப் இஸ் ஃப்ராங்கர் இன் இட்ஸ் மீனிங்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ரொம்ப பிடிச்சது அது. ட்ரோப்ஸ்ல வந்து கிளியராவே உங்களுக்கு ஃப்ராங்கா அதோட மீனிங் வந்து எக்ஸ்பிளிசிட்டா தெரியும்னு சொல்றாரு. வேற ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷவுடடா இருக்கும், லேட்டண்டா இருக்கும், அப்பேரண்டா தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த வகையில வந்து மறைவான விஷயங்களை வந்து ஃபிகர்ஸ் உள்ளடக்கி இருக்கும்னு சொல்றாரு. வேற ட்ரோப் வந்து எக்ஸ்பிளிசிட்டா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆனா இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி லைக் கண்டினியூட் மெட்டஃபர் டெவலப்ஸ் இன்டு அலிகரி. நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணாம அலிகரி மாறுதோ அதே மாதிரி சீரீஸ் ஆஃப் ட்ரோப்ஸ் தான் வந்து ஃபிகரா மாறுது. இது வந்து தயவுசெய்து இது புரியுதா புரியலன்னு தெரியல. இது எப்படி புரிய வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
ரொம்ப அட்வான்ஸ்டு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்து நீங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட். நான் அதுக்குதான் இப்ப டிஎஸ்சி கூட சொன்னேன், ஒன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் போயட்ஸ் ஆஃப் மாடர்ன் செஞ்சுரி. அவரை படிக்கும் பொழுது நான் இதை படிச்சு முடிச்சோன்னா நான் அதுதான் நினைச்சேன், ஐயோ நம்ம பிட்லின படிக்காமே டிஎஸ்சி படிச்சுட்டோம், இப்பதான் தெரியுது எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்ட்டு. அதுல வரும் ஹரியப் ப்ளீஸ் இட்ஸ் டைம்னு ஒரு லைன் வரும் அந்த போயம், ஹரியப் ப்ளீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரைசஸ். இது எந்த டீச்சர் எனக்கு சொல்லி தரல இது கேட்டகரைசஸ்ன்னு. ஹரியப் அப்படின்னு சொல்றது ஒரு காமன் ஸ்பீச்ல இருக்குது, பட் அவன் அதை வந்து வேற மாதிரி யூஸ் பண்றான். அந்த ஹரியப்புங்கிற வேர்டுக்கு பல மீனிங் அந்த இடத்துல அந்த கவிதையில வருது. அது கேட்டகரைசஸ் இப்படிலாம் இருக்கு. லிட்ரேச்சர் வந்து பல டைமென்ஷன்ல ஒர்க் ஆகுது. ஆல்மோஸ்ட் 10 டைமென்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஜஸ்ட் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் சொல்ற மாதிரி டைம் லைனை சேர்க்கும் போது 4th டைமென்ஷன் வருது, 5th டைமென்ஷன் சொல்றோம். இது வந்து என்னமோ என்டாங்கிள்மெண்ட் தியரி மாதிரி இருக்கு. பல விஷயங்கள்ல வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி குவாண்டம் தியரிஸோ இல்ல என்டாங்கிள்மெண்ட் தியரியோ எப்படி வந்து இருக்கோ, காம்ப்ளெக்சிட்டி கான்சியஸ்னஸ் கூட சொல்லுவாங்க. அது இப்போ மாடர்ன் இதுல நிறைய விஷயங்களை போட்டு உள்ளடக்கி இருக்கு. அது ரிச்சான அந்த மாதிரி கவிதைகள்ல நம்ம பார்க்கலாம். ராபர்ட் லோயனோட கவிதைகளோ இல்ல டிஎஸ் எலியட்டோட கவிதைகளோ வந்து கண்டிப்பா நம்ம இதை பார்க்க முடியுது. இவர் சொல்ல வர எல்லாமே அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா எலியட்டை நினைச்சுக்கும் போதுதான் இவர் சொல்றது எல்லாமே புரியுது. ஓ, லிட்ரேச்சர் இவ்வளவு காம்போனன்ட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு வேர்டும் ஒரு ஒரு மாலிக்யூல், தனித்தனியா அதை பிரிக்கலாம், நம்ம பல விஷயங்கள் உள்ளடக்கி நமக்கு தெரிய வருது. அதனால நீங்க மாணவர்கள் அனைவருமே வந்து இதை சீரியஸாவே எடுத்துக்கலாம். நீங்க குவிண்டிலியன் இன்ஃபேக்ட் நான் கூட நினைச்சேன், இப்ப இந்த 4 லெக்சரை விட அல்ல 5 லெக்சரை இந்த கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் டீல் பண்றதை விட வெறும் குவிண்டிலியன் மட்டுமே நடத்தினா போதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நீங்க குவிண்டிலியன் நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ் எல்லாமே வந்துருக்குதுல. அது புரியாம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. இது புரியாம நம்ம அட்வான்ஸ் லிட்ரேச்சருக்குள்ளேயே போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இஷ்யூஸ் வந்து மாடர்ன் டே வரைக்கும் கொண்டாடணும். இப்ப இருக்கிற டெரிடாவோட சில கான்செப்ட்ஸ், மாடர்ன் பாலிட்டி மேனோட அந்த செமியாலஜி அண்ட் ரெட்ரிக், இது எல்லாமே இதோட ரிலேட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இது எல்லாமே ஆல்ரெடி செட் மாதிரி, எப்படி டெரிடா ஆல்வேஸ் ஆல்ரெடி எங்க ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்லுவாரு, அந்த மாதிரி ஏற்கனவே எல்லாமே குவிண்டிலியன்ல இருக்கு. குறிப்பா குவிண்டிலியன்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுதான் ஒரு பியூட்டி. ஆல்வேஸ் ஆல்ரெடின்றதோட ஆல்வேஸ் எவ்ரி திங் ஆல்ரெடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிறது. எவ்ரி திங் அது மாதிரி குவிண்டிலியன் நம்ம எடுத்துக்கலாம். என்டையர் நீங்க கிரிட்டிசிசம் நீங்க படிக்கும் பொழுது ஃபுல் கிரிட்டிசிசமும் உங்களுக்கு புரியணும், வெஸ்டர்ன் தியரி கிரிட்டிசிசம் புரியணும்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை நீங்க குவிண்டிலியனை படிக்கலாம். ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்க படிக்கணும், அப்பதான் அதோட டெப்த் தெரியும். டைம் பவுண்டா இருக்கிறதுனால இப்போ வேற வழி இல்லாம நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போறோம். மேபி இந்த 12th புக்கு கூட நான் முடிச்சிடறேன். இதுல 12th சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் போட்டிருக்கேன் சும்மா. ஏன்னா எத்திக்ஸை பத்தி இது டீல் பண்ணுது. இதுல வந்து குவிண்டிலியன் எக்ஸாம்ஸ் மாரல் எஜுகேஷன் ரெட்ரிஷன் டேக்கிங் எக்ஸெப்ஷன் டு தி வெர்ச்சுஸ் அக்வைர் நேச்சுரல். முதல் எடுத்தவனே அந்த புக் 12 சொல்லிடுறாரு, வெர்ச்சுஸ் வந்து நம்ம நேச்சுரலா அக்வைர் பண்ண முடியும் தன்மையோட இருக்கும்போது. அப்படி சில அவனுக்கு அந்த ட்ரையட்ஸ் இருந்தாலுமே ட்ரைனிங் தேவைங்கிறாரு. இப்போ இயற்கையாவே சில பேர் வந்து அத்லெட்டா மாறக்கூடிய கிஃப்ட் வந்து அந்த ஜெனட்டிக்காவே அவனோட பாடியில இருக்கும். பட் அதை வச்சு மட்டும் அவன் பெரிய கோல்ட் மெடலிஸ்ட் ஆயிட முடியாது அத்லெட்டிக்ல. அவன் வந்து ட்ரைனிங்கும் தேவை. அதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் குட்னஸோட பிறந்திருந்தாலும் சரி, குட்னஸ் இல்லாம பிறந்திருந்தாலும் சரி, அதை வந்து நேச்சுரலா அக்வயர் பண்ண முடியும். இட் ஷுட் பி டாட், இட் ஷுட் பி ட்ரெயின்டுன்னு சொல்றது. அது எஸ்பெஷலி ரெட்ரிஷனை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்றாரு வெர்ச்சூஸ்ல. அவனோட வெர்ச்சூஸ் வந்து மாரல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. இந்த வகையில வந்து ஒரு பிலாசபருக்கும் ஆரேட்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா பிலாசபர்ஸ் கிட்ட இருந்து they should take a leaf out of the philosophers book. ஏன்னா பிலாசபர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட் அதேதான் பிலாசபர்ஸும் பண்றாங்க, டயலெக்டிக்ஸ்ல லாஜிக்ல பண்றாங்க அவங்க. ஸோ அதே இதுதான் ஒரு ஆரேட்டரும் பண்ண போறாரு. நிறைய ஃபார் அண்ட் அகேன்ஸ்டா பேச போறாரு. ஃபியூச்சரை பத்தி பேசலாம், பாஸ்ட் பத்தி பேசலாம். நம்ம ஏற்கனவே அந்த ரெட்ரிக்ல அரிஸ்டாட்டில் இதுல பார்த்தோம், பிரைஸ் பண்ணலாம், பிளேம் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் யாரை பிரைஸ் பண்றாங்க, யாரை பிளேம் பண்றாங்க, என்ன ஆஸ்பெக்ட்ஸை பிரைஸ் பண்றாங்க, என்ன ஆஸ்பெக்ட்ஸை பிளேம் பண்றாங்க, எல்லாமே இந்த எத்திக்கல் ஸ்டாண்ட் இல்லாத பொழுது அது எல்லாமே அர்த்தமற்றது ஆகிவிடும். அதனால ஒரு பிலாசபருடைய ரோலை வந்து ஆரேட்டர் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு he must go through a study of philosophy ன்னு அட்வொகேட் பண்றாரு. பிலாசபி கண்டிப்பா ஒரு ஆரேட்டரும் ஒரு ஸ்டேட்ஸ்மேனும் படிக்கணும்னு நினைக்கிறாரு. He urges orator to learn from what philosophy has to teach. Philosophy நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதன் மூலியமாக வந்து நீங்க கிரேட் ஆரேட்டரா மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆரேட்டர் மட்டும் இல்ல, போயட்டாவும் மாறலாம் அவங்க.
மேபி அதனாலதான் டிஎஸ்எட் மாதிரி ரைட்டர்ஸ்லாம் பிலாசபில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வெஸ்டர்ன் பிலாசபி. அவங்க எல்லாரும் தெரியும் நமக்கு. அவருடைய தீசிஸே வந்து பிலாசபரோட ஒரு இதுதான் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. எஃப்சி பிராட்லின்னு நினைக்கிறேன், அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. அதுலதான் அவரோட தீசிஸை பிஹெச்டி பண்ணியிருந்தாரு. அதனால இலியட் நியூ ஹிஸ் பிலாசபி வெரி வெல். நிறைய ரைட்டர் சார்த் மாதிரி ரைட்டர்லாம் பிலாசபில ஸ்டீப்டா இருந்தாங்க. அதனால அவங்க கிரேட்டர் போயட்ஸாகவும் கிரேட்டர் ஆரேட்டர்ஸாகவும் வர முடியும். ஸோ ஹி வாண்ட்ஸ் பீப்புள் டு பர்சூ சைமல்டேனியஸ் கோர்ஸ் ஆன் பிலாசபி. இது நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானும் அடிக்கடி சொல்றதுதான். நானுமே இந்த வகையில எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்து பிலாசபி லிட்ரேச்சர் சேர்த்து படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை படிக்க பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா குவிக்லி சர்வீஸ் 3 fields of philosophy. டயலெக்டிக்ஸ்ல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். லாஜிக், டயலெக்டிக்ஸ்ல லாஜிக் இருக்கு. எத்திக்ஸ் மேஜர் பார்ட் ஆஃப் பிலாசபி அண்ட் பிசிக்ஸ் that includes religion. ரிலிஜன்ங்கிறது வந்து பிசிக்ஸ்லயே வருது அதுல, கிளாசிக்கல் பிலாசபில. ஏன்னா ஆட்டோமிஸ்ட் கூட ஸ்பிரிச்சுவலிஸ்டா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அனக்ஸகோரஸோ இல்ல வந்து ப்ரீ சாக்ரட்டிக் பிலாசபர்ஸ்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதுல மிங்கிள் பண்ணி தான் பிசிக்ஸை டீல் பண்ணியிருக்கனால அதுல ரிலிஜனும் வருது கிளாசிக்கல் பீரியட்ல. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராக்டிக்கல் எண்ட் ஆஃப் ட்ரைங் லாயர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். பிலாசபர்ஸ் வந்து லாயர்ஸா மாற போறது இல்லை, ஸ்டேட்ஸ்மேனா மாற போறது இல்லை. அவங்களோட மெத்தடாலஜியும் அவங்களோட இன்டெப்த் நாலேஜும் அவங்களோட அப்ரோச்சஸையும் நீங்க வந்து லிட்ரேச்சருக்கோ இல்ல ஆரட்டோரியல் ஸ்கில்ஸ்க்கோ யூஸ் பண்ணும்போது தே பிகம் ட்ரைன்ட் லாயர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் சொல்றாரு. அண்ட் பிலாசபிக்கல் ப்ளூரலிஸ்ட், இப்போ மாடர்ன் பிலாசபி வந்து பிலாசபிக்கல் ப்ளூரலிஸ்ட் சொல்லுவாங்க. எல்லா பிலாசபியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்போக்குவத்தோட இருக்கிற ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கோ பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் பிலாசபிக்கு வந்து தன்னை உட்படுத்திக்காமல் எல்லாத்தையும் ஒரு காம்ப்ரிஹென்சிவா சின்கிரட்டிக்னு சொல்லுவாங்க, சின்கிரட்டிக்கா நீங்க பிலாசபியை இம்பைப் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த அட்வைஸ்லாம் வந்து அப்பவே வந்து பிலாசபிக்கல் ப்ளூரலிசம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப காஸ்மோபாலிட்டனா இருக்காரு அவரோட கல்ச்சர் வைஸ் பார்க்கும்போது ரோமன் பேர்ல. அதுதான் அவரோட ஆட்டிடியூட காட்டுது. ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் ஆஃப் தாட்டே வேணும்னு சொல்றாரு. எல்லா தாட்ஸ்ல இருந்தும் பெஸ்ட் எடுத்துக்கோங்கன்றாரு. பட் சூஸ் அண்ட் பிக் ஃப்ரீலி precepts that will perfect them both in glory of virtuous life. ஒரு நல்ல ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா விஷயங்களும் எல்லா தத்துவத்தினுடைய அனைத்து கிளைகளிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாரு. அது எலக்வன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த மாதிரி பிலாசபி ஒருத்தர் படிக்கும்போது அவருக்கு டயலெக்டிக்ஸ் நல்லா பரிச்சயம் ஆகும் பொழுது அவருடைய எலக்வன்ஸ் பேச்சு திறன், பேச்சு ஆற்றல் வந்து அதிகரிக்குது. அந்த பேசுபவனால வந்து சிந்திக்க முடியும், சிந்திப்பதன் மூலமாக அவரால் செயலாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பிலாசபிக்கல் டிபேட்டா இருக்குது. லாங்குவேஜ் அண்ட் தாட், லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினிஸ்ட்லாம் சொல்றோம். மொழிக்கும் தாட்டுக்கு என்ன சமம்? தாட் வந்து இட் இஸ் க்ளோத்ட் இன் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் சப்சர்வியன்ட் டு தாட்டா, இல்ல லாங்குவேஜ் தான் திங்க் பண்றோமா? இந்த மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கு பிலாசபிலையும் சரி லிட்ரேச்சர்லயும் சரி. தாட் அண்ட் லாங்குவேஜ், லாங்குவேஜ் அண்ட் தாட். அந்த வகையில குவிண்டிலியன் அதை ரெக்கன்சைல் பண்ண பாக்குறாரு. நீங்க எவ்வளவு எலக்வெண்டா இருக்கீங்களோ அவ்வளோ தாட்ஃபுல்லாகவும் பிலாசாபிக்கலாகவும் நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாரு இன்னேட்டா. இது கண்டிப்பா நீங்க லிட்ரேச்சர் படிக்கும் போதும் உணரலாம். அந்த வகையில வந்து நீங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடியா இதை பண்ணலாம். இந்த 8, 9, 12 மட்டும் கூட படிச்சா போதும். நம்ம எல்லாரும் இதை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த லெக்சர் மூலமா. இன்ஃபேக்ட் நான் குவிண்டிலியன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நிறைய தடவை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரீடிங் ஒரிஜினல் டெக்ஸ்ட். குவிண்டிலியன் ஓவர்வியூ எனக்கு தெரியும், பட் இன்னைக்குதான் ரொம்ப டீப்பா படிச்சுட்டு ஒரு 1 வீக்கா அதே யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த ட்ரோப்ஸை பத்தி, எப்படி லிட்ரேச்சர் இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. அப்பதான் தெரிஞ்சது இது தெரியாம எப்படி லிட்ரேச்சர் இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சோன்னு எனக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட். என்னுடைய அடுத்த லெக்சர் லான்ஜைனஸ் பத்தி இருக்கும், ஆன் சப்ளிமெண்டி. அது வந்து பிலோசாபிக்கல் லிட்ரேச்சர் வந்து ஒரு உன்னதத்துவம் வாய்ந்தது, உயர்ந்தது, சப்ளைம்னு சொல்றாரு. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபரிதமான ஒரு விஷயமாக அதை கருதுகிறார் இலக்கியத்தை. பட் இவர் வந்து அதனுடைய காம்போனன்ட்ஸ், இலக்கியத்தினுடைய அதோட இன்கிரீடியன்ஸை வந்து கிளியரா பிரசன்ட் பண்றாரு குவிண்டிலியன். அந்த வகையில இந்த லெக்சர் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி a motivation for the students to go through all these figures of speech, tropes எல்லாம் படிக்கணும். நீங்க படிச்சு இதெல்லாம் நீங்க படிக்கும்போது சென்சிட்டிவா இருக்கணும். சென்சிட்டிவ்னா நீங்க ஒரு போயம் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எப்படி அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி லிட்டரரியா மாறுதுன்றதுக்கு நீங்க சென்சிட்டிவா இருக்கணும்.
அப்ப இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் தெரியணும், ட்ரோப்ஸும் தெரிஞ்சாதான் நீங்க அதை அப்ளை பண்ணி அதை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களுக்கு பங்கேற்பாளர்கள் உங்களுடைய உரிமையை கருத்துகளுக்கு கருத்தாளர்களுடன் பேசலாம். ஒரு மணி நேரம் நிகழ்வுக்கான அமர்வு. நீங்க அடுத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு நம்ம காத்துக்க வேண்டியது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கேள்விகள் இருக்கு முன்னாடிதான் நீங்க கேட்கலாம். யாருக்குமே எந்த விவாதங்களும் கேள்விகளும் இல்லையா? நம்ம இருக்கிறதே ஒரு கஷ்டமான டாபிக்ல யாருக்குமே டவுட் வராம இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு நான் கமலக்கண்ணன் சார். நீங்க நல்லா சொன்னீங்க சார். இதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்னா, குவிண்டிலினோட ரொமானியன் பார் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க சார். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொமானியன் பார் அப்படின்னு சொன்னதா சேவியர் தன்னாயகம் அடிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். அந்த ரொமானியன் பார் சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொமானியன் என்ன சொன்னீங்க? பார் BAR. ஓ, ரொமானியன் பார்னு சொன்னாங்களா? யார? குவிண்டிலினோட ஸ்டூடண்ட்ஸ்யா? அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அதுதாங்க சார் ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு டீச் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்போ சர்டன் ஃபாலோவர்ஸ் இருந்தா அவங்களுக்கு ஒரு டேர்ம் கொடுப்பாங்க. இப்போவுமே இந்த கிளாசிக்கல் லிட்டரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க சார், பெரிபேட்டடிக்ஸ்னு சொல்லுவாங்க. பெரிபாஷியா கிடையாது. பெரிபாஷியாங்கிற வேர்டு அரிஸ்டாட்டில்ல வருது. பெரிபேட்டடிக்ஸ் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட ஃபாலோவர்ஸ். அரிஸ்டாட்டில் மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது ரிலீஜியஸா கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி கிரைஸ்ட ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்டியன்ஸ் சொல்றோமோ, அரிஸ்டாட்டில ஃபாலோ பண்றவங்க பெரிபேட்டடிக்ஸ் சொல்லுவாங்க. நியோ பிளாட்டோனிஸ்ட் சொல்லுவாங்க. பிளாட்டனிஸ் ஃபாலோ பண்றவங்க. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் பண்றோம். அதனால நீங்க இப்ப சொன்னது எனக்கு இன்ஃபர்மேஷன் தான். குவிண்டிலினோட ஃபாலோவர்ஸ் அப்ப நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ரொமானியன் பார்னு சொல்ற அளவுக்கு ஒரு கூட்டமைப்பா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டன்ட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு இது. பிளேட்டோ பிளாட்டோனிஸ்ட் சொல்லுவாங்க. பிளாட்டோனிஸ்ட் சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டில் பெரிபேட்டடிக்ஸ் சொல்லுவாங்க. பெரிபேட்டடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு கல்ட் மாதிரி. இப்ப தாந்தேவே வேர்ல்டு விட தாந்தே ஃபேனடிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. டான்டேவை நான் ஃபாலோ பண்ற ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அவங்கள டான்டிஸ்ட்னு சொல்லலாம், இல்ல டான்டாலஜிஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். எனக்கு ஃபாலோவர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்ப நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு குரூப் இருக்காங்க, கண்டிப்பா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். அதே போங்க சார், நீங்க மெட்டானமி அப்படின்னு சொன்னும் போது சொன்னீங்க சார், அது தமிழ்ல ஆகுபெயர் அப்படின்னு சொல்லலாம். உயர்வு நவர்ச்சி. கரெக்ட். ஆகுபெயர் கேள்விப்பட்டிருக்கேன். அது இடவாகு பெயர், காலவாகு பெயர்லாம் சொல்லுவீங்கல்ல, நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. அது போல. தேங்க்யூ வெரி மச். அது கண்டிப்பா எனக்கு இது ஹெல்ப் தேவை. நீங்க சொல்லுங்க சார். ஓகேங்க சார். அலகோரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது நான் அந்த சில்ட்ரன் டேல், அனிமல் ஃபார்ம், பிரான்ஸ் காப்காவோட மெட்டமார்போசிஸ் இது போலலாம் படிச்சிருக்கேங்க சார். நீங்க இன்னைக்கு எனக்கு இந்த தமிழோட பொருத்தி பார்க்க ஒரு இது கிடைச்சிச்சுங்க சார். என்னன்னா, நீங்க மெனி மெட்டபர்ஸ் மேக்ஸ் அலகரி அப்படிங்கிற போல கொடுக்குறீங்க சார். இப்போ அந்த அலகோரிக்கல் அப்படிங்கறது நம்ம உருவகம் அப்படிங்கிற போல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எங்களோட தொகைப்பாடல் சங்க இலக்கியத்திலேயே இந்த இது இருக்குங்க சார். இப்போ ஒரே வரிதான் இருக்கும். அது இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைச்சியோட பொருத்தி பார்க்க முடியுமான்னு எனக்கு தோணுது. அங்க எருமை உழக்கும் அப்படின்னு வந்ததுன்னா அது நேரடியா எருமையை குறிக்காது. அது அந்த ஹீரோ குறிக்கும். அது அந்த டேர்ம் பின்னாடி வர என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாவே ஒரு இப்ப சான்ஸ்கிரிட் வரும்போது அது பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு
இதுவா மாறிடுதுங்க சார். அதே வந்து பின்னாடி வரவங்க எல்லாம் ஜார்ஜ் ஆர்வெல் 1984 இது வந்து அனிமல் ஃபார்ம் இவங்க எல்லாம் கொண்டு வரும்போது அவங்க வந்து பிக்லெட் அப்படின்னு அவங்க பேசினா கூட அது பிக்லெட் டினோட் பண்றது இல்ல, வேற ஏதோ அவங்க ஒரு பின்னாடி இது வந்து பேசுறாங்க. அப்ப இதையும் இது ரிலேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது போல தோணுதுங்க சார் எனக்கு. இந்த மூலமா வாய்ப்பு கிடைச்சது. வெரி குட், வெரி நல்ல அனாலிசிஸ் பண்றீங்க. ரொம்ப ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. இவ்வளவு லிட்டரரி மைண்டோட தான் லிட்ரேச்சர் படிக்கிறோம். நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப எக்ஸ்டென்சிவ் அப்ரோச்சுங்கிற பேர்ல பல ஸ்டடீஸ் இதுல இது பண்றாங்க. இந்த பியூர் லிட்ரேச்சரை பர்சியூ பண்ணணும். இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா, எல்லா வேர்ட்ஸோட அந்த எப்படி அதை ரிலேட் பண்றீங்க, உங்க சங்க இலக்கியத்துல இருக்கிற ஒரு அடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க இல்லையா, ஒரு வார்த்தைக்கு ஒரு அடிக்கு. இதெல்லாம் வந்து குவிண்டில் என்ன செய்யறாரு, லாஞ்சைனஸ் செய்யறாரு. ஒரு லைன்ல லிட்ரேச்சர் இருக்கிறதா அவங்க உணர்றாங்க, அந்த இலக்கிய தன்மை. ஒரே ஒரு வரியில இவ்வளவு இலக்கிய நயம் இருக்கே, இவ்வளவு இலக்கிய சுவை இருக்கேன்னு சொல்லி அவங்க அதை உணர முடியுது. அவங்களால அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? இப்ப நான் தமிழ்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பல உருவகங்கள் சேரும் போது அது கிட்டத்தட்ட அந்த டேர்ம் வருமா அப்படின்னு பார்க்கணும்னு தோணுதுங்க சார். கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா ஷுவரா. சோ மெட்டபர்ஸ் வந்து அலிகரி, இது குவிண்டில் கரெக்ட், இதுதான் லைன் தான். எப்படி வந்து மெட்டபர்ஸ் வந்து அலிகரி உருவாக்குதோ அந்த மாதிரி ட்ரோப்ஸ், சீரியஸ் ஆஃப் ட்ரோப்ஸ் வந்து ஃபிகர்ஸ் உருவாக்குதுன்னு சொல்றாரு அவர். நான் அதுதான் ரொம்ப இப்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதை கான்ஸ்டன்ட் பார்ட்ஸா பிரேக் பண்ணி அதை வந்து அதோட டிஃபரன்ஷியல் பேப்பர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, பகுமுறை வடிவேல்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி லிட்டரரி லைன்ஸ், ஒரு லைனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ட்ரோப்ஸ் தான் வரும். இந்த ட்ரோப்ஸை இன்டெகிரேட் பண்ணாதான் அந்த லிட்டரேச்சரே வரும் போல இருக்கு. இதுவே தெரியாம நம்ம இப்படி இருந்துட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்டெகிரேஷன் அடிஷன் தான். ஆமா, அடிஷன் அடிஷன் தான். ஒருத்தன் மேக்ஸ் தெரியும், அடிஷனே தெரியாம மேக்ஸ் தெரியும்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இன்டெகிரல் கால்குலஸ் தெரியலன்னா அவனுக்கு ஆல்மோஸ்ட் அது அடிஷன் தான், காம்ப்ளெக்ஸா. அந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸா லிட்டரரி ஃபிளேவர், லிட்டரரி எசன்ஸ், லிட்டரரி குவாலிட்டிஸை வந்து நம்ம உணரணும்னா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு பார்க்க தெரியணும். அதை பகுத்து அதை ரொம்ப நுண்ணிப்பா அதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் வேணும். இதுதான் என் மாணவர்களுக்கு நான் ரொம்ப சொல்லிக் கொடுக்கறது. இதுதான், ஒரு வரியில வந்து நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வரியை பத்தி பேசினா கூட நான் சந்தோஷமா படுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அவ்வளவு ரிச்சா அந்த கவிஞர் எழுதியிருப்பாரு. கண்டிப்பா அந்த வேர்ட்ஸால நம்ம எம்பிளிஷ் பண்ணியோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, அந்த அளவுக்கு அது காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதுதான் வந்து உண்மையான லிட்டரரி மைண்ட். அதுதான், நீங்க அது மாதிரி பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார், தேங்க்யூங்க சார். வகுப்பாளர்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா உங்களுடைய உள்வாங்கிய கருப்பில் வச்சுட்டு பேசலாம். யாருக்கும் வினா இல்லைங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்கேஸ் வந்து கொஸ்டின்ஸ் நீங்க பர்சூ கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு கூட இந்த ஸ்லைட்ஸை படிச்சுட்டு, இல்லை நீங்க இப்போ ஒரு சாரு கமலக்கண்ணன் சார் அவர் பேசினாரு, அது மாதிரி கொஞ்சம் நீங்க அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓனா நீங்க கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க லாஞ்சைனஸ் பத்தி பேசும்பொழுது அதிகமா உங்களுக்கு கேள்வி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஞ்சைனஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் இதுல கூட நீங்க என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இதை பத்தி. நான் ஜஸ்ட் ஒரு இதுதான், இப்போ நான் ஐம் நாட் கோயிங் டு ஸ்லிங்க் அவே ஃப்ரம் திஸ் செஷன். சும்மா இந்த செஷனை விட்டுட்டு போறதுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்க வேணாம். கொஞ்சம் டைம் எடுத்தே கூட நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு 1 வீக் லாஞ்சைனஸ் அடுத்த மண்டே நம்ம சந்திக்க நேரிட்டால், அந்த நேரிடும் பொழுது அப்பொழுது கூட இதுல இருந்து நீங்க கேள்வி கேட்டால் நான் ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுவேன். மற்ற எல்லாத்தோட இப்போ எனக்கே குவிண்டிலனோட இது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்ரோச். ஏன்னா ரொம்ப எலிமெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அவர் சொல்லித்தராரு, லிட்ரேச்சரோட ஃபண்டமெண்டல்ஸ். நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்க டேர்ம் எல்லாம் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம் புக்ஸ்ல. அதுக்கப்புறம் கூட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து மாலிகுலர் பயாலஜி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சின்னதா கொண்டு போய் ஆண் நோக்கில்னு அந்த டைட்டில் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கொடுத்துட்டோம். உண்மையாவே இது வந்து மைக்ரோஸ்கோபிக்கா தான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். லிட்ரேச்சர் வந்து இப்போ வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் ட்ரோப்ஸ்க்கு போறதுனால.
அதனால அந்த அளவுக்கு போகும்பொழுது நீங்க அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு கூட என்கிட்ட வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக் கூட கேட்கலாம். whoever is going to participate. இதே வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நம்ம வந்து அனைவரும் சந்திக்க நேரிட்டால் அப்பொழுது கூட கேட்கலாம் என்று நான் கூறுகிறேன். நன்றி. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு தகவல் வந்து என்னன்னா, அந்த புக்கு 1, புக்கு 2, புக்கு 3 நம்ம உள்கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தொடக்க காலத்துல அவங்களே கொடுத்த கட்டமைப்பா இல்ல பிற்காலத்துல வந்தவர்கள் அந்த புக் 1, புக் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க? உங்களுடைய மைக்கு மியூட்ல இருக்குங்க சார். சார் கேக்குதுங்களா? கார்த்திக் இல்ல நினைக்கிறேன். கார்த்திக் கார்த்திக் சார். சாரி சார், இது மைக்க அன்மியூட் பண்ணாம பேசிட்டேன் போல இருக்கு. ஹலோ ஹலோ சொல்ல நீங்க சொன்னீங்க பின்னாடி வந்தவர்கள் தொகுத்தார்களா ஆல்ரெடி இருந்துதானே. இதுல ஒரு கம்ப்ளீட் டெக்ஸ்ட், எக்ஸ்டென்ட் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவர் அந்த ஆத்தரே வந்து கம்ப்ளீட்டா 12 புக்ஸா டிவைட் பண்ணி கிளியரா எல்லாமே கிடைச்சிருச்சு. இது இப்போ லாஞ்சைனஸ்ல வந்து நிறைய பகுதிகள் கிடைக்கல, எல்லாம் விடுபட்டு போயிருக்கும், ஃபிராக்மெண்ட்ரியா இருக்கும். ஃபிராக்மெண்ட்ரி ஒர்க்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கும் லாஞ்சைனஸோட சப்ளிமெட்ரியில, ஆன் சப்ளிமெட்ரியில. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. 12 புத்தகம் இருக்கு, எல்லா சாப்டர்ஸ் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா எதுவும் மிஸ் ஆகல, கம்ப்ளீட் புக். இது அவரே டிவைட் பண்ணாங்க அந்த சாப்டர்ஸ், புக்ஸ் எல்லாமே. இப்ப இந்த ஒட்டுமொத்தமா அந்த புக்ஸ் ஒரு 10 புக் இருக்குன்னா 10 புக் சேர்ந்ததுக்கு பேர் அவங்க என்னவா சொல்லியிருக்காங்க? அதுதான் இன்ஸ்டிடியூட்டிவ் ஆரட்டோரியோ, அந்த டைட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஸ்டிடியூட்டிவ் ஆரட்டோரியோன்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா. அந்த ஹொராஸனுடைய புத்தகத்துக்கே பெயர் வைத்தது வந்து இவர் பெயர் மட்டும்தான் வைத்தார், அதுக்கு ஆர்ஸ் பொய்த்திகான்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த அது ஒரு லெட்டரை வந்து ஒரு புத்தக பெயர் மாதிரி பெயரா சூட்டினார், அதுக்கு குவிண்டிலியன் தான் சூட்டினாரு. அப்படி மற்றவருடைய புத்தக தொகுப்புக்கு வந்து ஒரு புத்தகமாக அதை அறிவித்த இந்த குவிண்டிலியன் வந்து இந்த புத்தகத்தை வந்து முழு புத்தகமாக தான் எழுதியிருக்காரு, எல்லா பகுதியும் எழுதியிருக்காரு. அது பேர் வந்து இன்ஸ்டிடியூட்டிவ் ஆரட்டோரியோ, அதாவது லாட்டின்ல. அது இங்கிலீஷ்ல வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரெட்ரிக்னு சொல்றாங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரெட்ரிக். இன்னும் கிளியரா நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ண புக்கோட டைட்டில சொன்னா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரெட்ரிக்னு சொல்லலாம். ஐயா கூட தலங்கள்னு அதை மொழிபெயர்த்திருந்தாரு, கவிதையியல் தலங்கள் சொல்லி அணியியல் தலங்கள்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன் டீச்சிங் ரெட்ரிக்ன்றது டிரான்ஸ்லேஷன், அதோட மீனிங். ஆக்சுவலா அந்த புத்தகத்தோட பேர் வந்து இன்ஸ்டிடியூட்டிவ் ஆரட்டோரியோ தான், லாட்டின். இல்ல, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அந்த இது பொருண்மைக்கே வரல. அதாவது இப்ப நம்ம தமிழ்ல ஒரு புத்தகம் எழுதணும்னா அது முழு நூல் இருக்கும், அது உள்ளார உட்பிரிவுகளா அதிகாரம் இருக்கும். இப்போ கிரீக்ல வந்து புக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த புக்கினுடைய ஒட்டுமொத்த தொகுப்புக்கு பேரு அவங்க என்னவா சொல்றாங்க அப்படின்னு. இந்த புத்தகங்கள் அனைத்து இது 12 பார்ட்ஸ் எழுதிருக்காரு. இது 12 பார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், 12 புக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இது ஒரே ஒரு எக்ஸ்டாண்ட் ஒர்க் தான், ஒன்லி ஒர்க் பை குவிண்டிலியன், வேற எதுவும் அவர் எழுதல. மொத்த படைப்பும் இதுதான். அதை 12 இயல்களாக பிரித்திருக்கிறான்னு நீங்க வச்சுக்கலாம். இந்த 12 இயல்கள்ல வந்து 8 to 10, 12, 8 to 10 வந்து இலக்கியம் நயம் சார்ந்த விஷயங்களை டீல் பண்ணுது. அதுல வந்து மெயின் ரெட்ரிக் தான் அவங்களோட எய்ம். இஸ் ரெட்டார் ரெட்ரிக் தான், பேச்சாற்றல இது பண்றதா, என்ஹான்ஸ் பண்றது. அதுல இலக்கியத்தை வந்து முன்னிலைப்படுத்தி இலக்கியத்தின் மூலமாக எப்படி பேசுவது என்பதை கற்றுக் கொடுக்க முடியும் போது இந்த இலக்கியத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அவர் டீல் பண்றாரு. 8 to 10 டீல் பண்றாரு 8வது புத்தகத்துல இருந்து. அதுல பல சாப்டர்ஸ் இருக்கு, 10 சாப்டர், 6 சாப்டர், 4 சாப்டர் மாறி மாறி சாப்டரைசேஷன் பண்ணியிருக்காரு, அதுலயும் உட்பிரிவுகள் பண்ணியிருக்காரு. அதனால இது கம்ப்ளீட் எக்ஸ்டாண்ட் ஒர்க் தான், ஒன்னும் டவுட் கிடையாது, ஃபிராக்மெண்ட்ரி கிடையாது. இப்ப நீங்க இந்த புத்தகத்தை எப்படி கிடைக்கும், என்ன பேர்ல சொல்லி இதை நீங்க வாங்கலாம்னு கேக்குறீங்களா? அந்த மாதிரி இல்ல, நான் என்னன்னா இப்ப தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தொல்காப்பியம் ஒரு முழுமையான நூல். அது உள்ளார எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், அதிகாரங்கள்னு பிரிச்சிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. அது சாப்டரைசேஷன், அதிகாரம் வந்து மோஸ்ட் சாப்டரைசேஷன் மாதிரி வரும். இது பகுதிகளா பிரிச்சிருக்காரு, பார்ட்ஸா பிரிச்சிருக்காரு, 12 பார்ட்ஸா. ஓகே, அந்த பார்ட்ஸ்க்கு புக்னு வச்சிருக்காங்க. சோ அந்த ஒட்டுமொத்த ஆமா பார்ட்ஸ் தான் சொல்றாங்க. பட் சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதை புக்னு சொல்றாங்க. புக் 1, புக் 2, புக் 3ன்னு சொல்றாங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் அது பார்ட்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. வணக்கங்கய்யா, திருப்பூர்ல இருந்து அரியன் பேசுறேன். வணக்கங்கய்யா. அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ல அந்த ஃபோர்ஸ் நீங்க சொன்னீங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களாங்கய்யா? இல்ல மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பொலிட்டிக்ஸ்ல பார்த்த கன்செப்ஷன் ஆஃப் ஐடியாஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், சென்சிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க இது லிட்ரேச்சர். இது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அணியலோ அழகியலோ அல்லது வந்து கவிதைகள் சார்ந்த இலக்கிய விஷயங்களை தான் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்னு சொல்றோம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது எக்ஸ்பிரசிவா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி சம்பந்தப்பட்டது. எப்படி ரெட்ரிஷன்ஸ் வந்து பேசும்பொழுது இந்த டெலிவரின்னு சொன்னோம், மெமரி டெலிவரின்னு சொன்னோம் இல்லைங்களா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், ஸ்டைல்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டைல். இந்த ஸ்டைலுங்கிற காம்போனன்ட்ல தான் வந்து உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும். ஸ்டைல் அண்ட் தென் எக்ஸ்பிரசிவ் மோட், அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆத்தர், அது அந்த பாட்டு. பட் அதனுடைய தாட் தீம் இருக்கும் இல்லைங்களா, இலக்கிய நூல்களுக்கு வந்து ஒரு தீம் இருக்கும் இல்லையா, அல்லது அது ஒரு எமோஷனை வந்து நோபல் எமோஷனை வந்து அது ப்ரொவோக் பண்ணும். அதை ப்ரொவோக் பண்ணக்கூடிய வர ஃபிகர்ஸ் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் தாட். அவ்வளவுதான், இதுதான் மெயின். இதுக்கு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த ஐரனியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஐரனியை வந்து நீங்க ட்ரோப்பாவும் அணுகலாம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிகர் ஆஃப் தாட்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்ப ஐரனி வந்து இந்த 3 பண்புகளையும் அது கொண்டிருக்கிறது, 3 பரிமாணங்களையும் கொண்டிருக்கிறது. நீங்க இலக்கியம் படிக்கும் பொழுது அந்த ஐரனியை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இது வருதுன்னு. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒரு எழுத்தாளரை பத்தி அவர் நிறைய அவரோட பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அந்த இதுல இருந்து கொடுக்குறாரு, கிளாசிக்கல் டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறாரு. அதுல ஒரு இடத்துல சொல்லும் போது இதற்கு பின்பு உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். ஐ வில் நாட் ஃபர்கிவ் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் சொல்றோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐரனி இருக்கு, இதுல முரண்பாடு இருக்கு. இதுல எப்படி இருக்குன்னு நீங்க யோசிங்க, லிட்டரரியா தான் நீங்க யோசிக்கணும். இவரு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு குவிண்டிலியன். இல்ல இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாரு, கோ ஃபாலோ த விண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்றாரு. இது வந்து ஏனியட்ல இருந்து ஏனியஸ் அவன் வந்து ட்ரோஜன் வார் தோத்ததுக்கு அப்புறம் அவன் தான் போய் இட்டாலியில போய் ரோமன் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்றான். டீடோங்கிற ஒரு கடவுள், டெமி காட் மாதிரி, அது காட் வந்து என்ன சொல்றாங்க, டீடோ. அவர் சொல்லும் பொழுது விண்ட்ஸ் ஆஃப் இட்டலி அந்த சைடு போ ஃபாலோ அப்படின்னு சொல்லும் போது, கோன்னு சொல்லும் பொழுது கோ ஃபாலோ த விண்ட்ஸ் டு இட்டலின்னு சொல்லும் பொழுது கர்ஸ் தான் பண்ணுது. அது போ போ இந்த காத்தடிக்கிற பக்கமா நீ போ அப்படின்னு சொல்லுது. அதுல ஐரனி இருக்கு. அவன் வந்து அங்க போய் அழிந்து விடுவான், நீ போய் அங்கதான் போய் அங்க நிறைய டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஒரு 4 டிராகன் இருந்துச்சு இட்டலியில, அதெல்லாம் கொண்டு அதை புதைத்ததுனால அதோட பற்கள்ல இருந்துதான் சீசர்கள் வந்தாருன்னு ஒரு மித்து கூட இருக்கு. அந்த வகையில நீ அங்க போ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஐரானிக்கலா என்ன சொல்லுதுன்னா, நீ சாக போற அப்படின்னு சொல்லுது, அழிய போறேன்னு சொல்லிதான் அதை அவனை அனுப்புறாங்க டிடோங்கிறது ஏனியஸ். பட் ஏனியஸ் வந்து ஒரு ஃபவுண்டிங் ஃபிகர் ஆஃப் த ரோமன் எம்பையர். அவர் தான் ரோமன் எம்பையருடைய மூதாதையர் ஏனியஸ். அப்ப அது ஐரானிக்கலா இருக்கு. அத வந்து வர்ஜில் யூஸ் பண்ணியிருக்காரு இப்படி சொல்லும் பொழுது. இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஃபிகர் ஆஃப் தாட்டா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கு, அதே சமயத்துல வந்து ஐரானிக்கலாவும் தாட்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன், brand me as a covered grants a since a sword has slain such house in Trojans சொல்றோம் ஒருத்தன். இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஐரனிலாம். ஒரு கடவுள்கிட்ட போய் முறையிடுறான், அவர் கடவுள் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஆமா நான் தான் இதுக்கு காரணம், நான் தானே இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் வந்து ஆமா நான் தானே வந்து தாயக்கட்டையை உருட்டினேன் அப்படின்னு சொன்னாரு, எப்படி இருக்கும் மகாபாரதத்துல? நான் உருட்டினவனை போய் கேளு அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கேட்கிற மாதிரி அதுல ஒரு கிரீக் காட் வந்து சொல்றாரு, நான் தான் இந்த ஹெலனோட ரேப் ஆஃப் ஹெலனுக்கு வந்து நான் தான் காரணமா அப்படின்னு கேட்கிறாரு ஐரானிக்கலா. இப்ப இது எல்லாமே ஐரனில வரும் பொழுது எக்ஸ்பிரசிவாவும் இருக்கு, தாட்ஃபுல்லாவும் இருக்கு. இதுதான் வந்து ஐரனிக்கு உள்ள பண்பா சொல்றாரு. இப்ப நீங்க கேட்டது வந்து
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்னு கேக்குறீங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்னா என்னென்னு கேக்குறீங்க, எக்ஸாக்டா சொல்லணும். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ன்றது வந்து இமேஜ் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்ல வரும் கண்டிப்பா. ஏன்னா திங்கிங்கை வந்து எம்பலிஷ் பண்ண முடியாது, என்னோபிள் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா ஒரு இமேஜரியை ஒரு ஆத்தர் யூஸ் பண்றாரு, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இமேஜரியை யூஸ் பண்றாரு. அது வந்து கண்டிப்பா ஃபிகர் ஆஃப் தாட்டா இருக்கும். வேற இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹைப்பர் போலி இல்ல வந்து ஹைப்பர் போலியோ இல்ல வந்து ஹைப்பர் பேட்டனோ இல்ல வந்து ஓனமட்டப்போயோ, அந்த நயத்துக்காக அதை ரசிக்கிறோம். சாம் அதுல வந்து அதுல பியூட்டியும் சாமும் அப்பீலிங்கா இருக்கு, சென்ஸ் அப்பீலிங்கா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. இது மாதிரி வரும்போது அது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா மாறுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சொற்பொருள் பின்வரல் நீங்க சொல்றீங்க, அது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா ஃபிகர் ஆஃப் தாட்டான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க என்ன சொல்லலாம்னா தைரியமா அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். சொற்பொருள் பின்வரல் ஏன்னா அது வந்து ஒத்த அசைகளையோ இல்ல அந்த எழுத்துக்கள் ஒன்றி வருவதனால ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுறதுனால அது பிளீசிங்கா இருக்கு. அவர் ஷேக்ஸ்பியர் சொல்லும் போது ஃபுல் ஃபேட் ஆஃப் ஃபை த ஃபாதர் லைஸ் ஆஃப் போன்ஸ் ஆஃப் கோரல்னு சொல்றாரு. ஃபுல் ஃபேட் ஆஃப் ஃபை த ஃபாதர்னா எஃப் சவுண்ட் அலிட்ரேஷன். நீங்க சொற்பொருள் பின்வரல் அப்படின்னு சொல்லும் போது அலிட்ரேஷன் யூஸ் பண்றாரு அந்த இடத்துல அந்த கவிஞர். அப்ப அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆயிடுது அலிட்ரேஷன்ன்றது. வேற வந்து those are pearls that were his eyes. Those are pearls that were his eyes. Nothing of him that changed but suffered sea change சொல்லும்போது அது ஃபிகர் ஆஃப் தாட். உன் தந்தையினுடைய கண்கள் வந்து இப்பொழுது வந்து முத்துக்களாக மாறிவிட்டது, உன் தந்தையினுடைய எலும்புகள் வந்து பவள பாறைகளாக மாறிவிட்டதுன்னு சொல்லுது. இந்த ஒரு கட்டம் வருது டெம்பஸ்ட்ங்கிற ஒரு நாடகத்துல வந்து தந்தைய வந்து தண்ணீர்ல மூழ்கிறாரு, கடல்ல மூழ்கிறாரு. அந்த மகன் வந்து துயரத்துல ஆழ்ந்து அந்த கடற்கரையில ஐயோ அப்பா மூழ்கி இறந்துட்டாருன்னு சொல்லும்போது ஒரு ஏஞ்சல், ஒரு ஏரியல், ஒரு சின்ன ஏரியல் ஏஞ்சலிக்கு ஒரு கிரீச்சர் வந்து அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, உங்க அப்பா ஒன்னும் பூமியில இருந்து புதஞ்சு மண்ணோட மண்ணா போய் புழுவோட சேர்ந்து சாகல, கடல்ல தானே மூழ்கி இருக்கிறாரு, அவருடைய கண்கள் முத்துக்களாகவும் அவனுடைய எலும்புகள் வந்து பவள பாறைகளாகவும் மாறி இருக்கும், எல்லாமே முன்னாடி இருந்ததோட பெட்டரா தான் இருக்கும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி. இது ஐரானிக்கலா தான் இருக்கு. அவன் வந்து துன்பத்துல ஆழ்ந்திருக்கான், அது வந்து அழகியல் ரீதியாக இவர் ஷேக்ஸ்பியர் அணுகிறாரு. இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லிட்ரேச்சர் தான் நிஜமாவே சொன்னான். ஏன்னா இது மாதிரி கட்டம் எல்லா இடத்துலயும் வருமானு எனக்கு தெரியல. இதே ஹேம்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐரானி, ரொம்ப ஐரணி இருக்கு, ஹேம்லெட்ல நிறைய ஐரணி இருக்கு. இந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அது ஃபுல் ஃபேத்தம் ஃபை த ஃபாதர் லைஸ்ங்கிறது ஆஃப் ஹிஸ் போன்ஸ் அ கோரல் மேடுங்கிறது வந்து தாட், அதுல திங்கிங் இருக்கு. தென் nothing of him that changed but suffered the sea change னா கடல் போல அளவிற்கு மாறிவிட்டான்னு சொல்லும் பொழுது அது வந்து தாட் தான். அது அப்ப ஃபிகர் ஆஃப் தாட்டா மாறுது. ஸோ இது எல்லாமே இந்த இமேஜரி, ட்ரோப்ஸ், ஃபிகர்ஸ், இதெல்லாம் தான் இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் லோக்கல் டெக்ஸ்டர்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுதான் லிட்ரேச்சருக்கு மெயின்னு சொல்லுவேன் அடிக்கடி. லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், லோக்கல் டெக்ஸ்டர். இந்த லோக்கல் டெக்ஸ்டரை வந்து சப்ளை பண்றது இமேஜரி தான். இப்ப எப்படி ஒரு ரிச் பிளம் கேக்குன்னு சொன்னா அது ரிச் ஆகுதோ, நிறைய பிளம்ஸ் போட்டா அது ரிச் கேக் ஆயிடும். ஒரு ஃபுட்ல வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் போடும்போது ரிச் ஃபுட்டா மாறுது. அந்த மாதிரி எப்ப லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ரிச்சா எப்ப மாறும் கேட்டீங்கன்னா, இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப அள்ளி கொட்டி இருக்கணும், சும்மா அங்க இங்க ஒன்னும் தூவி இருக்க கூடாது. அது ரிச்சா நிறைய போதுன்ற அளவுக்கு, திகட்டுற அளவுக்கு போட்டிருக்கணும். அப்பதான் இந்த மொத்த இலக்கிய நயத்தையும் அதை அடைய முடியும். அந்த வகையில தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர்ஸ் ஆஃப் தாட்லாம். நீங்க சிம்பிளா உங்களுக்கு தமிழ் இலக்கியம் சொற்பொருள் பின்வரலே கண்டிப்பா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரிஞ்சு சொல்லலாம். நீங்க பஞ்ச புகழ்ச்சி அணி வந்து கண்டிப்பா வந்து ஃபிகர் ஆஃப் தாட்ல தான் வரும். அது கண்டிப்பா. நன்றிங்கய்யா. நன்றி. கேள்விகள் இருக்கின்றதா? நிறைவு செய்திருக்கலாங்களா ஐயா? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்பாதன் முடிச்சுக்குங்க. புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் செவ்வியல் திறனாய்வு, இலக்கிய நுட்பங்களும் அறநெறிகளும் உரைத்தொடரின் 4ஆம் அமர்வு இன்று இனிதே நிறைவடைந்தது. ஆழ்நோக்கில் குயின்டிலியனின் அணியியல் களங்கள் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்திய திருவரங்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் சு. கார்த்திகையா அவர்களுக்கு ஜெயனி தமிழ் பிரிவின் சார்பிலும் பங்கேற்பாளர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை
இதே 11 மணி அளவில் இந்த உரைத்தொடரின் அடுத்த அமர்வு நிறைவேறுகின்றது. அனைவரும் இதே இணைப்பு சுற்றில் பங்கெடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.